ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பாங்க. ஃபோனை நோண்டுற டைமில் அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க, இல்லை ஓட ஆரம்பித்தாங்க, இல்லை சோஷியலைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்று வந்து கேப்பபிலிட்டி சோஷியலைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபிட்ஸுன்றது வந்து நம்ம பிரெயினில் இருக்க ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ். இந்த ரூமில் இருக்க எலக்ட்ரிசிட்டி நார்மலாக இருக்க வரைக்கும் பிரைட்டாக நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா ஸோ இட் இஸ் ஸ்பார்க். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஃபிட்ஸாக வந்து வெளிப்படுது. இரும்பு கொடுக்கறதால உண்மையாக ஃபிட்ஸ் நிற்குதான்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸோட தன்மையே வந்து பொதுவாக 30 செகண்ட் நின்று போயிடும். அதாவது அது ஃபேமிலியாக வரக்கூடியது. ஆனால் விஷயம் வந்து ஹெரிட்ரின்னு சொல்லுவோம். ஹெரிட்ரிக்கும் ஜெனட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் மூளையை போய் கிள்னிங்கன்னா மூளைக்கு வலி தெரியாது. அதுக்கு வந்து இட் டசன்ட் ஹவ் பெயின். மூளையை கவர் பண்ணிட்டு இருக்கிற லேயர் வரைக்கும் பெயின் சென்சேஷன் இருக்கும். ஸோ ஒருத்தர் ஆல்கஹால் கண்டினியூஸாக எடுக்கிறாரு, ஸ்டாப் பண்ணுறாருன்னா அந்த ஆல்கஹாலை விட்ராயல் ட்ரெமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு கிண்டலாகவும் கேலியாகவும் பார்க்காம அது வந்து பிரெயினில் ஒரு ப்ராப்ளம்னாக தான் நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு நம்ம லிப்ரியம் அந்த மாதிரி டேப்லெட்ஸை யூஸ் பண்ணுறப்போ அந்த நடுக்கம் ஸ்டாப் ஆகும், அந்த ஆல்கஹால் எடுக்கணுன்ற இன்டென்ஷன்ஸ் கம்மியாகும். ஸ்ட்ரோக்குக்கான மிக முக்கிய மெயின் காரணம் என்ன? 80% ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து ரத்த நாளம் அடைப்புனால வரும். அது மாதிரி மூளைக்கு போகிற பிளட் வெசல் அடைக்கும் போது அது மூளை ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஸோ ரைட் சைடு மூளை வந்து லெஃப்ட் சைடை கண்ட்ரோல் பண்ணுது, லெஃப்ட் சைடு மூளை வந்து ரைட் சைடை கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் இதில் பொதுவாக வந்து லெஃப்ட் சைடு மூளை எல்லாருக்குமே கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க, இதெல்லாம் லெஃப்ட் சைடு மூளை பார்க்குற வேலை. ஸோ ஒருத்தருக்கு லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா அவருக்கு பேச்சு அடிபட்டு போயிடும். அண்ட் அவருக்கு வந்து ரைட் சைடு கை கால் வராமல் போயிடும். ஹலோ டாக்டர்ஸ், வணக்கம். வணக்கம். ஸோ ஒரு பெரிய பிரெயினியான பீப்புள் கிட்ட பிரெயின் பற்றின விஷயங்கள் பற்றி பேச போகிறோன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்னா உடலில் இருக்க மற்ற பாகங்களை பற்றி பேசும்போது கூட அந்த ஒரு ஃபேசினேஷன் இருக்காது. பட் இந்த ஒரு பிரெயின் நியூரோ சம்மந்தப்பட்டு பேசும்போது ஏன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கன், அதே போல் அது ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்காக இருக்கும். நம்ம பிரெயினை பற்றி படிக்கிறத பிரெயின்லேயே தான் அதுவும் ப்ராசஸ் பண்ணுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரெயின் பற்றி ஃபேசினேட்டிங்காக இருக்கும். டு பி ஆனஸ்ட், இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய அலார்மிங்கான ஃபேக்டருக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த பிரெயின் ரிலேட்டடான விஷயங்கள் தான். அது ரொம்ப ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து ரொம்ப வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இது வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்படி சொல்லும் போது ப்ரொஃபஷனல்ஸ் லைக் யூ, நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி ஓப்பனாக மக்கள்கிட்ட சொல்லும் போது அது ஒரு பெரிய ஒரு தெளிவு ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வித் ஒரு ஜென்ரலான கொஷின்லேருந்து இது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பிரெயின் ஐக்யூ பற்றி ரொம்ப ரீசெண்டாக ஒரு ஃபேக்ட் ஒன்று படிச்சிருந்தேன். என்னென்னா இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் தான் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையினரை விட ஒரு ஐக்யூ லெவலாவோ ஒரு ஷார்ப்னஸ்லோ கம்மியாக இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து நிறைய விதமான சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மொபைல் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. உண்மையிலே எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பிரெயினோட ஐக்யூ லெவலையும் சரி அந்த ஒரு ஷார்ப்னஸையும் சரி அதிகமாக அஃபெக்ட் ஆக்கிறது இப்போ இருக்கிற நம்மளுடைய அந்த ஒரு பழக்க வழக்கங்களில் எந்த ஒரு விஷயம் அதிகமாக பிரெயினை அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனி ஒன் சார். ஆக்சுவலாக பிரெயின் ஐக்யூ கம்மியாகுதுன்னு நீங்கள் சொல்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம். எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, ஐ மீன் லைக் அவங்க பேரண்ட்ஸை விட ஒரு ஐக்யூவாக லைக் ஒரு ஜென்ரல் நாலேஜையும் சரி அந்த லெவலில் இவங்க கம்மியாக இருக்காங்க. பிகாஸ் தே ஆர் ஸோ டிபெண்ட்னு ஒரு ஃபேக்ட் ஒன்று படிச்சிருந்தேன், அதனால் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது ஃபேக்டாக இருக்குமான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ஜென்ரேஷனும் அவங்களோட ஐக்யூ லெவல் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட ஐக்யூ இன்னும் ஜாஸ்தி தான் இருக்குது. ஆனால் மேபி நம்ம எது இன்டெலிஜென்ஸ்ன்னு நினைக்கிறோமோ அதை அவங்க டிஸ்பிளே பண்ணாமல் இருப்பாங்களா இருக்கும். பட் அவங்களோட ஐக்யூ லெவல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அந்த அவர் படித்தது நானும் படித்தேன். பேசிக்கலி அதில் என்ன விஷயம்னா அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிட்டு வருது. ஸோ அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறையிறதால ஒருத்தர் வந்து கற்றுக்கணுன்னு ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா அதுக்கு வந்து ஆக்டிவ் லேர்னிங், அதுக்கு அவங்க வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். இங்கே வந்து அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் குறையிறதுனால மோஸ்ட்லி இப்போ நம்ம மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, டிஜிட்டல் ஸ்க்ரீனில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதில் நம்ம பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட்லி கம்ஸ் அட் ஷார்ட்ஸ் ஆர் லெட் இட் பி யூடியூப்ல கூட ஷார்ட்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் டைம் வந்து பிகம்ஸ் இன் செகண்ட்ஸ். இன்னும் வந்து இட்ஸ் யூஸ் பி இன் மினிட்ஸ். இல்லைனா கிளாஸ்லாம் 20 மினிட்ஸ் வைக்கலாம், 40 மினிட்ஸ் வைக்கலாம்னு யோசிப்பாங்க. இப்போ வந்து செகண்ட்ஸ் தான் இருக்குது அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன். அப்போ அந்த செகண்ட்ஸ்குள்ளே யாராலையும் பெரிய விஷயத்தை கற்றுக்க முடியாது. ஸோ அப்போ கற்றுக்கிறது குறையும் போது அவங்களோட நேச்சுரலாகவே அவங்களோட ஐக்யூன்றது அந்த இது வந்து குறைஞ்சிருது. ஸோ அதுதான் நம்ம கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் வேணும்னா சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன் தான் ஒன் ஆஃப் த. ஆமாம், ஏன்னா அவங்க நிறைய டிபெண்ட் ஆகிட்டாங்களோன்னு ஒரு யோசனை. ஒரு எக்ஸாம்பிள்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா கிட்ட அந்த கணக்கெலாம் போடுவாங்க, அம்மா இதில் கூட்டினா எவ்வளோ ஆகுமான்னு. இப்போ பசங்கிட்ட போட்டால் தேல் ஸ்ட்ரெயிட்லி டேக் கால்குலேட்டர் எடுப்பாங்க, ஃபோன் எடுப்பாங்க. ஒரு ஆள் ரொம்ப டிபெண்ட் ஆனதால. உங்கள் அப்பாவோட செல்ஃபோன் நம்பர் நீங்கள் சொல்லிடுவீங்களா டக்குன்னு? அப்பாவோட சொல்ல, ஆனால் ஒரு காலத்தில் நான் ஒரு 50 நம்பர் சொல்லுவேன், இப்போ ஒரு 5 நம்பர் சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு அவர் டாபிக். ஸோ நிறைய டாக்டர்ஸ் கிட்ட வந்து பேஷண்ட் சொல்கிற ஒரு விஷயம், சார் எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க அது. பட் பிரெயின் சம்மந்தப்பட்ட வரைக்கும் மட்டும் யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. இட்ஸ் லைக் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அது பீட் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும்.
ரொம்ப சமீபத்தில் எனக்கு ரொம்ப ரிலேட்டிவ் ஒருத்தங்க அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஷி வாஸ் லைக் ரொம்ப நல்லா இருந்தாங்க, வெள்ளா இருந்தாங்க. ஆனால் ரெகுலராக அவங்க மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஷீ யூஸ் லைக் விடிய யூஸ் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் லெஃப்ட் லெக்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி செயலிழந்து போன மாதிரி ஆச்சு. அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஷீ இஸ் லைக் 20-21 தான். எல்லாருக்குமே அவ்வளோ ஆச்சரியம், என்னடா அது நல்லா இருந்தாங்க ஏன் இப்படி ஆச்சு. டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது உள்ள பிரெயினில் ஃபீவர் இருந்திருக்கு போல, அது ஸ்ட்ரைட்டாக அட்டாக் ஆகிருக்குன்னு. ஏன்னா இப்போ மற்ற விஷயம்னா ஓரளவுக்கு நமக்கே ஒரு சின்ன அறிவு இருக்கும், ஆல்ரெடி இது மாதிரி இருக்கும், யாருக்கும் நடந்திருக்கும். ஆனால் பிரெயின் சம்மந்தப்பட்டு வரும்போது மொத்த குடும்பமே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. எதனால் இந்த மாதிரி விஷயங்கள் அது ரொம்ப பிரெயின் வரும்போது மட்டும் ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லையோ இல்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் நடக்குது சார்? ஃபஸ்ட் விஷயம் வந்து பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்போது நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி கெட்ஸ் அஃபெக்டட் டைரக்ட்லி. நீங்கள் சாப்பிட்றதோ நடக்கிறதோ குளிக்கிறதோ டைரெக்டாக அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதுவே வந்து ஒரு மேஜர் பேராலிசிஸ். ஒரு வெறும் ஃபீவர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஃபீவர் வந்துச்சு மாத்திரை போட்டால் நடந்துட்டு தான் இருக்கேன், சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பிரெயினில் ஏதோ ஒரு பகுதி அஃபெக்ட் ஆகும்போது கையை தூக்க முடியலன்னா என்ன வேலை செய்கிறது, பண்ண முடியாது. ஸோ அவங்களோட ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகும்போதே ஒரு த்ரெட்டு வந்துடும், இன்னொருத்தனை சார்ந்து இருக்கிறன்ற ஒரு தேவை ஏற்பட ஆரம்பிக்குது. அது ஒரு மெயின் ரீசன் படுறதுக்கு. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஃபோனை நோண்டுற டைமில் அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க, இல்லை ஓட ஆரம்பித்தாங்க, இல்லை சோஷியலைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்று வந்து கேப்பபிலிட்டி சோஷியலைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுமே ஜென்ரல் வெல்பீயிங்க்கு மோர் இம்பார்ட்டன்ட். இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அவங்களோட செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் போயிடுறாங்க. இதனால் உடல் பருமன் ஏற்படலாம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படலாம், சின்ன வயசுலேயே சுகரு, ஹைப்பர் டென்ஷன் வரலாம். இன்னொரு பக்கத்தில் சோஷியலைசேஷன் இல்லாதனால அவங்களோட இன்டர்னல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வெளிப்படுத்த முடியாது. இதனால் என்ன ஆகுனா அவங்க செகண்டரியாக பிபி வந்து சின்ன வயசில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் செல்ஃப், தட் மீன்ஸ் யூ நீட் அ மென்டல் வெல்பீயிங், யூ ஆல்சோ நீட் அ ஃபிசிக்கல் வெல்பீயிங் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். அப்படின்னா இந்த டிஜிட்டல் அடிக்ஷன்லேருந்து வெளில வரணும். ஸோ தட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் ஆஃப் த பிரெயின். ரைட். நீட்லி புட் சார். ஸோ ஐ ஹேவ் சர்டன் டாபிக்ஸ், இந்த பிரெயின் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து இப்போ உங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் கிட்ட கேட்கணுன்றதுக்காக இந்த இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப காலமாக வந்து நம்ம சொசைட்டியில் ஒரு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்குது, குறிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த ஒரு சொசைட்டியில். ஸோ அப்படிப்பட்ட டாப்பிக்கில் ரொம்ப மேஜர் வந்து இந்த ஃபிக்ஸ் ஏற்படுறது. இது வந்து நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே சொல்லுவோம். இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, அவங்கள வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேஷண்ட் மாதிரி எப்பயுமே ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எப்போ என்ன வந்துடும்னு தெரியாது. அது மாணவர்களாக இருக்கும்போது அவனை சேர்த்துக்காத, அவனுக்கு எதாவது ஃபிக்ஸ் வந்துடும்டா, காலேஜில் ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் அவருக்கு எப்போ என்ன வரும். ஸோ அவங்களுக்கு வந்து அது மன ரீதியாகவே ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்பட வைக்கும். ஸோ ஃபிக்ஸ் உண்மையிலே க்யூரபிளான விஷயம் தானா? எதனால் இது ஏற்படுது சார்? ஃபிட்ஸுன்றது வந்து நம்ம பிரெயினில் இருக்க ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான். நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதே எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த ரூமில் இருக்க எலக்ட்ரிசிட்டி நார்மலாக இருக்க வரைக்கும் பிரைட்டாக நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும். திடீர்னு ஒரு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா ஸோ இட் வில் ஸ்பார்க். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஃபிட்ஸாக வந்து வெளிப்படுது. ஸோ இந்த சோடியம் உள்ளே போகிறப்போ, பொட்டாசியம் வெளில வரப்போ வர எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக போகிறப்போ இந்த ஃபிட்ஸ் வந்து ஏற்படுது. இது வந்து ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம், இல்லை பிரெயினில் ஒரு ஸ்ட்ரக்சரல் லீஷன்ஸாக இருக்கலாம். பட் ரெண்டுத்துக்குமே தீர்வு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெடிசினில் நியூராலஜிஸ்ட் கிட்ட வருவாங்க, நம்ம மெடிசின்ஸ் ட்ரை பண்ணுவோம். 2 மெடிசன் கரெக்டாக அந்த ஃபிட்ஸுக்கான டைப்புக்கு 2 மெடிசன் 2 மாதம் போட்டு கண்ட்ரோல் வரலை அப்படின்னா அது வந்து நம்ம மெடிக்கலி ரிஃப்ராக்டரி ஸ்டேஜுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ 3rd மெடிசன் போட்டோம்னா ஒரு 30%லேருந்து 20% தான் சான்சஸ் ஒர்க்கிங்க்கு. ஸோ அப்போ தான் வந்து வி நீட் டு டேக் ஹெல்ப் ஃப்ரம் ஃபங்க்ஷனல் நியூரோசர்ஜன்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த ஃபிட்ஸுக்கு க்யூர் கொடுக்குறவங்க. இந்த க்யூர்னா இந்த பகுதியிலேருந்து ஃபிட்ஸ் வருது, ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டா ஃபிட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். தட் இஸ் வாட் டாக்டர் நட்டேஷன் சார். சார் அது உண்மையில் நீங்கள் சொல்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப காலமாக அது எப்படி இருக்குன்னா, ஃபிக்ஸ் வந்து க்யூரபிளே இல்லை, அப்போதைக்கு வேணால் ஒரு டெம்பரரி க்யூரபிள் தான். ஏன்னா காலமாக தமிழ் சினிமாலையும் சரி நிறைய நேரம் அது ஒர்க் ஆகும். ஒரு ஃபிக்ஸ் வருதுன்னா கையில் வந்து அந்த ஒரு இரும்பு சாவியோ இரும்பு கொத்த கொடுப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். ஆனால் எவ்வளோ காலத்துக்கு அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே இது எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். எதுக்கு நம்ம வந்து கையில் இரும்பு கொடுக்குறோம், அது இரும்பு கொடுக்கறதால உண்மையாக ஃபிட்ஸ் நிற்குதான்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்ஸோட தன்மையே வந்து பொதுவாக 30 செகண்ட் நின்று போயிடும். சரிங்களா? எது கொடுக்குறோமோ இல்லையோ நின்று போயிடும். ஓகே. ஸோ நம்ம கொடுக்கும்போது நிற்கிறதால நம்ம நினச்சிக்கிறோம் கொடுத்ததால நின்றுச்சுன்ட்டு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் வராங்க, நிறைய பேருக்கு நம்ம அட்மிட் பண்ணி பார்க்குறோம் ஃபிட்ஸ் வரவங்களுக்கு. அவங்களுக்கு யாருக்கும் நம்ம இரும்பு கையில் கொடுக்குறதில்ல, அப்போ அதுவே நின்று போயிடும். புரியுதுங்களா? இப்போது வெளியில் இந்தியா விட்டு வெளியே மற்ற கண்ட்ரியில் இருக்கிற ஃபிட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க யாரும் இரும்பு கொடுக்குறதில்ல.
தானே நின்று போயிடுது. ஏன்னா அந்த ஃபிட்ஸோட தன்மையே அது தானாகவே நிற்கிறது தான். ஸோ அது கையில் நம்ம வந்து பூ கொத்து கொடுத்தா கூட நின்று போயிடும். ஏன்னா அதுவும் நிற்க தான் போகுது. எப்படி வந்துச்சு எறும்பு சாவி கொடுக்கறது? அந்த காலத்தில் எதனால் வந்ததே நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் அது வந்து தானாக நிற்கிற தன்மையை இதை நம்ம அசோசியேட் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது நம்ம இப்போ ஃபிட்ஸ் பற்றி நீங்கள் சொன்னது அந்த ஸ்கூல்ஸில் எப்படி நம்ம பசங்களை பார்க்குறோம், அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ளே வரத்துக்கு காரணம் வந்து ஒரு அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்க எழுந்துடுறாங்க. அவங்களுக்கு பயம் இருக்கும், எனக்கு வந்து எந்த நேரத்தில் வரும், அது அவங்களுக்கு ஒரு அசிங்கம் இருக்கும். திடீர்னு ஃபிட்ஸ் வந்து கீழே வந்துட்டாங்க, அந்த நேரத்தில் சில பேர் யூரின் போயிடுவாங்க, சில பேருக்கு எச்சல் வரும். அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எழுந்துருவாங்க. அவங்கள வந்து இன்னொருத்தர் கூப்பிட்டு விளையாட வான்னு சொன்னாலும் இவங்களும் போக மாட்டாங்க. ஸோ நாங்கள் எப்பவுமே எப்படி ஃபிட்ஸை பார்க்கணும்னா, ஃபிட்ஸ் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையே அவங்ககிட்ட திருடுது. ஸோ நம்ம ஃபிட்ஸை நிறுத்தும் போது அவங்க வாழ்க்கையை நம்ம திருப்பி கொடுக்குற மாதிரி. ஒருத்தரும் உலகத்துக்கு வரும்போது அவங்களுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸை ஃபிட்ஸ் திருடுற மாதிரியும் நம்ம அவங்கள அந்த ஃபிட்ஸ்லேருந்து ரிலீவ் பண்ணும்போது அவங்களுக்கு நாங்கள் வாழ்க்கையை திருப்பி கொடுத்து உலகத்துக்கு அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம் நம்ம. ரியலி இந்த ஃபிக்ஸை மெயினாக இந்த ஃபிக்ஸை மெயினாக ஸ்டிமுலேட் பண்ணுற விஷயம் என்ன ஒரு காரணமாகுது? இப்போ சார் ஒரு விஷயம் அழகாக சொன்னார், அதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஃபிக்ஸுக்கான அந்த பேஷன்ஸே இருக்குது. எதனால் இது வருதுன்னு தெரியல. நானும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். ரெண்டு விஷயம் நீங்கள் கேட்குறதுல, ஒன்று வந்து ஃபிட்ஸ் எதனால் வருது, இன்னொன்று வந்து எதை ட்ரிகர் பண்ணுது. ரெண்டும் வேறு விஷயம். சரிங்களா? ஃபிட்ஸ் வரத்துக்கு காரணம் சார் சொன்ன மாதிரி ஒன்று ஜெனட்டிக்கான சில பிரச்சனைங்க இருக்கலாம். சரிங்களா? இல்லைனா மூளையில் வளர்ச்சியிலேயே சில பிரச்சனைகள், அதாவது குழந்தை பிறக்கும் போது சில நேரத்தில் அந்த குழந்தை உடனே அழுவலைன்னா நம்ம யோசிக்கிறீங்களா, ஏன்னா அந்த நேரத்தில் மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் வந்து சில பாதிப்பு ஏற்படும். மூளையில் இந்த கிளயோசிஸ் ஸ்கார் மாதிரி ஏற்படலாம், அதனால இருக்கும். இல்லைனா மூளை வளர்ச்சியிலேயே சில பாகம் வந்து சரியாக வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம். நம்ம வந்து இந்த எஃப்சிடின்னு சொல்லுவோம், சில பாகம் மட்டும் சரியாக வளர்ந்துருக்காது, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். சில நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடிய கட்டிங் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணமோ இல்லை மூளையோட தன்மையே வழிபற தன்மையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து சின்ன குறிப்பிட்ட பாகத்துலேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஃபோக்கல் எபிலெப்சின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம சர்ஜரி பண்ணி க்யூர் பண்ண முடியும். அதே மூளைக்கே அந்த வழிபற தன்மை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மருந்து தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஓகே, இது ஜெனட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபரபிளா? இல்லை, நம்ம ஜெனட்டிக்னு சொல்லும்போது அதாவது என்ன பார்க்குறோன்னா, இல்லை அம்மாக்கோ இல்லை அது இருக்கும்போது ஜெனட்டிக்னு சொல்லும்போது நம்மளோட அந்த டிஎன்ஏல அவருக்கு மட்டும் அந்த மாற்றம் ஏற்பட்டு வரக்கூடியதான் முக்கால்வாசி இருக்கிற ஃபிட்ஸ். அதாவது அது ஃபேமிலியாக வரக்கூடியது. ஆனால் விஷயம் வந்து ஹெரிட்ரின்னு சொல்லுவோம். ஹெரிட்ரிக்கும் ஜெனட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ வலிப்புன்றது ஒரு சிம்டமாக நம்ம பார்க்கணும், அது ஒரு வியாதியை பார்க்கக்கூடாது. சரி. ஸோ இப்போ ஜுரம் வருது அப்படின்னா ஜுரத்துக்கு மலேரியானால வரலாம், சிக்கன் குனியானால் வரலாம், டெங்குனால வரலாம். ஸோ வலிப்பு வந்து மூளையில் ஏதோ ஒரு பகுதியில் கரண்ட் அப்நார்மலாக வேலை செய்யுது, அதான் அர்த்தம். அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரலாக மூளையில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அது ஃபங்க்ஷனலாக ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த ரெண்டுத்துக்குமே ஒன்று சின்ன வயசுலேருந்தே வளர்ச்சினால் வர வேறுபாடுகள் இருக்கலாம், இல்லை எதிர்ச்சியாக மரபணு மாற்றத்தினால அந்த இடத்துல ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் வரலாம். அது கட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ரத்த குழாயில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை உடம்புல இருக்க ஜென்ரல் கண்டிஷன் வேறுபடுறதுனாலே மூளையில் இருக்க அந்த பேலன்ஸ் போகிறதுனால கரண்ட் ஆக்டிவிட்டி வேறுபடுறது இருக்குது. ஸோ வலிப்பை வியாதியாக பார்க்காம அது ஒரு சிம்டமாக பார்த்தோன்னா அது வலிப்பு வியாதியான்றதை பிரிக்க முடியும். ரைட். இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த க்யூரபிலிட்டி பற்றி பேசும்போது நிறைய பேர் எப்போ இது ஸ்டார்ட் ஆகுதுன்னே தெரியாது. ஐ மீன் லைக் அவ்வளோ நாள் நல்லா தான் இருப்பாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு 7th படிக்கும்போது 8th படிக்கும்போது தான் ஒரு ஸ்விம்மிங் பூலில் இறங்கியிருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், இந்த பையனுக்கு வலிப்பு வருமோ, இந்த பொண்ணுக்கு வலிப்பு வருமோன்னு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ எது வரும்னே தெரியாது. ஸோ இது எப்போ ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் ஃபார் த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப நாளாக வரலப்பா, அது அப்படியே சரியாயிடுச்சுன்னு நினைப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வரும். ஸோ அது எப்போ அவங்க கண்டுபிடிக்கலாம்? ஓகே, ஐம் ஆல் ரைட், ஐம் 100% க்யூர், அது எப்போ சார் கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஒன்ஸ் அந்த ஃபிட்ஸ் வருதில்ல சார், ஃபஸ்ட் எபிசோடு வருதில்ல, அப்போ வந்து அவங்கள வந்து இஇஜின்னு ஒரு டெஸ்ட்டுக்கு இது பண்ணுவோம். நம்ம ஹார்ட்டுக்கு பண்ணுற இசிஜி மாதிரி பிரெயினுக்கு வந்து இஇஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இஇஜியில் வந்து வேவ் ஃபார்ம்ஸை வந்து பார்ப்போம். நம்ம கடல் அலை மாதிரி அதில் வேவ் ஃபார்ம்ஸ் வரும். ஸோ அது நார்மலாக வர்றது இது. சுனாமி மாதிரி பெரிய பெரிய வேவ்ஸ் வர்றது வந்து அப்நார்மல். ஸோ இந்த வேவ் ஃபார்ம்ஸை வந்து இஇஜி மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு மெடிசின்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு பீரியாடிக்காக இந்த இஇஜி மானிட்டரிங்கில் வைப்போம். அதுதான் வந்து எபிலெப்சி மானிட்டரிங் யூனிட்னு இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம அவங்களுக்கு வந்து எப்போ வந்து ஃபிட்ஸ் வருமா வராதா, மெடிசின்ஸ் எவ்வளோ அடிக்குவேட்டாக இருக்கா இல்லையா, அவங்களுக்கு மெடிசின்ஸ் மட்டும் போதுமா இல்லை அவங்களுக்கு சர்ஜரி தேவையா, ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இவங்களுக்கு மெடிசினில் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, இவங்களுக்கு வந்து அடிக்கடி சுனாமி தான் வரப்போகுது அப்படின்னா அவங்கள அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு அனுப்புவோம். அப்போ தான் சார் வந்து
தே டூ ஸ்டீரியோ இஜின்னு ஒரு அட்வான்ஸ் மெத்தட் மூலமாகவும் சர்ஃபேஸ் இஜி மூலமாகவும் எந்த பாயிண்ட்லேருந்து வருதுன்றதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சு அது மூலமாக அதை குணப்படுத்தவும் முடியும். ரைட் ரைட் சார். இன்ஃபேக்ட் சார் சொல்லும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அது எந்த பார்ட் ஸ்டிமுலேட் ஆகுதோ அந்த பார்ட்டியே எடுத்துருவேன்னு சொல்கிறீங்க. அது எப்படி சார் எடுத்தாலும் திரும்ப அப்படியே ஆக்டிவாக தான் இருக்குமா அப்படி? இல்லை, அப்போது நம்ம என்ன அதில் புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ எந்த பார்ட்லேருந்து அந்த வலிப்பு வருதோ அந்த பார்ட்டோட வளர்ச்சியே ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் அங்கேருந்து அந்த அப்நார்மல் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ அது எடுக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல செயல்பாடு எதுவும் இருக்காது. அது எடுக்கிறதுனால பொதுவாக வந்து எந்த செயலும் யூஸ் ஆகாமல் இருக்க ஒரு பொருளை நம்ம எடுக்கிற மாதிரி தான் பிரச்சனை இதை வராமல் இருக்கும். ப்ளஸ் இப்போது டாக்டர் சங்கர் சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டீரியோஇஜின்றது என்னென்னா, நம்ம மூளைக்குள்ளே ரொம்ப சின்ன சின்ன ஒயர் மாதிரி உள்ளே போட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த இடத்துல என்னென்ன செயல்பாடு இருக்குது, ஃபிட்ஸ் வருது, ஆனால் அங்கே வந்து பேச்சு திறன் இருக்கா, கை கால் நகரத்துக்கான ஏதாவது செயல்பாடு இருக்கா, அவங்களோட ஞாபக சக்தியில் ஏதாவது பிரச்சனை வருமா, அதையும் நம்ம கண்டறிய முடியும். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். நிறைய நேரத்தில் நம்ம மூளையை திறக்காமையே எந்த இடத்துல ரொம்ப சின்ன இடமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு சின்ன கரண்ட் அந்த இடத்துல பாஸ் பண்ணி அதை பர்ன் பண்ணிடுவோம். அப்போ மூளையை திறக்காமையே அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களோட எபிலெப்சியும் ஸ்டாப் பண்ணி க்யூர் பண்ண முடியும். ஓ ரைட் ரைட் ரைட். இன்ஃபேக்ட் பிரெயினை பற்றி படித்த நிறைய ஃபேசினேட்டிங் ஃபேக்டில் ஒரு விஷயம், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பிரெயின் சர்ஜரி நடக்கும்போது பிரெயின் டசன்ட் ஃபீல் தட் பெயின், அந்த ஒரு பெயினே வராது. ஆனால் மூளையில் நீங்கள் மூளையை போய் கிள்னிங்கன்னா மூளைக்கு வலி தெரியாது. அதுக்கு வந்து இட் டசன்ட் ஹவ் பெயின். மூளையை கவர் பண்ணிட்டு இருக்கிற லேயர் வரைக்கும் பெயின் சென்சேஷன் இருக்கும். ஓகே. ஆனால் மூளைக்கு அதனால தான் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கிட்டார் வாசிச்சுட்டே அவங்க வந்து பிரெயின் சர்ஜரி அண்டர்கோ பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்தெல்லாம் அனஸ்தரைஸ் பண்ணிடுவாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரி சர்ஜரிஸ்னால், இப்போ அவர் சொன்னார் ஃபிட்ஸ் சர்ஜரி, ஆனால் அவருக்கு ஃபிட்ஸ் வர இடம் வந்து எனக்கு பேசுகிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ நான் வந்து ஃபிட்ஸ் இருக்கிற இடத்த மட்டும் ரிமூவ் பண்ணணும், ஆனால் நான் பேசுகிற இடத்த நான் ரிமூவ் பண்ணக்கூடாது. அப்போ நான் பேசிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அது தெரியும். நீங்கள் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அண்ட் ஏதோ இடத்துல எனக்கு பேச்சு அரெஸ்ட் ஆகுதுன்னா அதோட வந்து நான் அந்த ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி மூளைக்கு வந்து பெயின் தெரியாது. அப்பா பயங்கர காம்ப்ளெக்ஸில் சார். அது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வலிப்புன்றது ஜென்ரலாக நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா கை கால் இழுப்பு தான் வலிப்பு நினச்சிக்கிறோம். அது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வலிப்புன்றது ஒரு வெளிப்பாடு, அது வந்து வியாதி கிடையாது. இப்போ மூளையோட கை கால் பகுதியில் வலிப்பு உருவாகுது அப்படின்னா கை துடிக்கலாம், கண்ணு துடிக்கலாம், வாய் துடிக்கலாம். இப்போ பேச்சு பகுதியில் வரும்போது ஒன்று நான் பேசுகிறது நிறுத்திடலாம், ஏன்னா அந்த பகுதி கம்ப்ளீட்டாக வேலை செய்யலை. இல்லை பேச்சை தூண்டு விட்டு நான் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கலாம். இல்லை எமோஷ்னலான பகுதியில் அந்த கரண்ட் அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னா என் பிஹேவியர் சேஞ்ச் ஆகலாம். அதனால தான் ஒருத்தருக்கு சில பேர் கண்ட்ரோலே பண்ண முடியாது, சில பேர் அவங்களே கண்ட்ரோல் ஆகிடுவாங்க. நம்மளோட புரிதல் வலிப்புன்றதே வந்து நம்ம வெறும் கை கால் இழுப்பு மட்டும் நினச்சிக்கூடாது. ஏன்னா அதை வச்சு தான் இப்போ வந்து சில பகுதியில் பிரெயினை ரிமூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை அவங்க பார்க்குறாங்க. அந்த ஒயரை வச்சு செக் பண்ணி அந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுக்க முடியும். ஸோ இதில் மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, வலிப்பு கை கால் அசைவ பகுதி மட்டும் கிடையாது. ஒரு பையன் ஸ்கூலில் இருப்பான், அவனோட அட்டென்ஷன் கரெக்டாக இருக்காது, கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கும், டீச்சர் வந்து கூப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவன் ரெஸ்பாண்ட் பண்ணால் அப்படியே பேனை உட்காந்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை கண்டினியூஸாக வெறும் கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருப்பான், அவன் ஃப்ரெண்ட்ஸு தட்டும்போது ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை பெண்ணில் அப்படியே கையை சுற்றிக்கிட்டே இருப்பான், ஆனால் அவன் வந்து அவனுக்கு தெரியாமல் அது பண்ணுற விஷயம். இல்லை சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பாடை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், கூப்பிடுவாங்க ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸை மானிட்டர் பண்ணாலுமே வில் நோ. ஸோ நீங்கள் வலிப்பை வியாதியாக பார்க்காதீங்க, வலிப்பு ஒரு சிம்டம். அந்த வலிப்பு கை அசைவாகவும் இருக்கலாம், பேச்சு பாதிப்பாகவும் இருக்கலாம், இல்லை பூச்சி பறக்கிற மாதிரி கூட தரலாம் சில பேருக்கு. ஸோ அந்த விஷயங்களை தெரிஞ்சது அப்படின்னா, இப்போ சார் சொல்கிற மாதிரி அந்த ஸ்டீரியோ இஜின்றது அந்த பகுதியில் மட்டும் நுணுக்கமாக தலையை ஓப்பன் பண்ணாமல் ஒரு சின்ன ஊசி அளவில் நீடில் போட்டு அங்கேருந்தா இது வருதான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை. ஆக்சுவலி வாட் ஷுட் ஒன் இண்டிவிஜுவல் ஆர் பேரண்ட் டூ சார்? இப்போ ஒரு குழந்தைக்கு, என்னோட பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ இது மாதிரி ஒரு நோய் இருக்குது, இது நோய் ஆக்சுவலி இட்ஸ் ஒரு டிசீஸ் மாதிரி தான், அவங்களுக்கே தெரியாமல் ஒரு இப்படி இருந்தால் அது எப்படி க்யூர் பண்ணலாம்? வாட் ஷுட் ஐ டூ? இல்லைனா இது ஒரு ப்ரொலாங்காக ரொம்ப வருஷம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நிறைய பேர் அதை தான் பயப்படுவாங்க, இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கானே தெரியல, அதுவும் இவங்க பிரெயின் சர்ஜரிலாம் சொல்கிறாங்க, அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே, இதனாலே நிறைய பேர் தவிர்த்துட்டே வருவாங்க. ஓகே வரும்போது பார்த்துக்கலாம், அப்போதைக்கு டெம்பரரி க்யூர் இருந்தால் போதும். ஸோ வாட் ஷுட் ஒன் டூ சார்? இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வலிப்பு தானா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் அது, சரிங்களா? ஏன்னா நம்ம உலகளவில் நிறைய இடத்துல அட்வான்ஸ் கண்டிஷன் ஸ்டடி பண்ணதுலேயும் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, வலிப்புன்னு ஒரு டாக்டரே நினைக்கிறது கூட நிறைய நேரத்தில் வலிப்பு இல்லாமல் 30% பேருக்கு அது வலிப்பு இல்லாமல் வேற ஒரு வியாதி வந்து வலிப்புன்னு மிஸ்டயக்னஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வலிப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். வலிப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அவங்களோட வலிப்பு என்னன்றதை ஒரு இப்போலாம் வீடியோ கூட எடுத்து பார்க்க முடியும், வீடியோ எடுக்கலாம், அந்த இஜி பண்ணி பார்க்குறோம். ப்ளஸ் இது ரெண்டுத்துலேயும் வந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு வலிப்பு தன்மை இருக்குதுன்னு நம்மளுக்கு ப்ரூவ் ஆகும்போது நம்ம வந்தவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அதில் மூளையில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, வெறும் அந்த வலிப்பு தன்மை மட்டும் இருக்குன்னா
அவங்களுக்கு வந்து பொதுவாகவே 2லேருந்து 3 வருஷம் நம்ம கரெக்டாக மருந்து கொடுத்துட்டு வந்தோம்னா நிறைய பேருக்கு அந்த 3ஆவது வருஷத்தில் நம்ம மருந்து குறைச்சி நிறுத்த முடியும். சில பேருக்கு நம்ம அந்த ஈஜி அப்பயும் பண்ணி பார்க்குறோம், இல்லை மாற்றம் வந்துகிட்டே இருக்குன்னா நம்ம அந்த மருந்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய வலிப்பு வகை அப்படின்னா அவங்க வயசாக ஒரு 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் அந்த மாதிரி டீனேஜில் கூட அந்த ஸ்டாப் ஆகிற தன்மை இருக்கிற வலிப்புங்களும் இருக்குது. ஸோ இதில் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, ஒருத்தருக்கு வந்து நம்ம வலிப்பு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக அதுக்கு வந்து அந்த எப்லெப்டாலஜிஸ்ட் அந்த அந்த வலிப்புத்தன்மையை படிக்கிற டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து அது மேற்கொண்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்றதை அவங்க கைட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கணும். எபிலெப்டாலஜிஸ்ட் இருக்கணும், எபிலெப்சி சர்ஜன் இருக்கணும், அதுக்கான ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ இப்போ ஃபிட்ஸ்ன்னு வரும்போது சங்கர் சார் பார்ப்பார், அது என்னன்றது ஃபஸ்ட்டு அதுதான்றதை உறுதி செய்வார். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த டெஸ்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் மூலமாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய் என்னென்ன அடிஷ்னல் டெஸ்ட்டு பண்ணணும். அடுத்த ஸ்டேஜில் டாக்டர் ரமணன் இன்வால்வ் ஆகி இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா இல்லையான்ற ஒரு பிளானுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். இதுக்கு முக்கியமான விஷயம், மல்டிபிள் சப்ஸ்பெஷலைஸ்டு நியூரோ doctors should be in the same place and should have the modality to do everything. அதுதான் முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் வந்து இதுக்கு வந்தால் நிறைய செலவாயிடும், அப்புறம் பார்த்துக்கலான்னு தட்டி கழித்து போகிறாங்க இல்லையா. ஆனால் அவங்க வந்து இஃப் தே கம் ஏர்லி, அவங்க செலவு பண்ணுற பணமே கூட ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா ஏர்லியராக நம்ம டயக்னோஸ் பண்ணிவிடுவோம். ஏர்லியராக அவங்க ஃபிட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபிட்ஸாக என்னென்னு கண்டுபிடிச்சிடுவோம். ஃபிட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு வழி இருக்கான்னு சொல்லிவிடுவோம். அதெல்லாம் நடந்துடும். ஸோ அவங்க வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சென்டருக்கு வரும்போது அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க செலவு பண்ணுற பணமும் கம்மியாகும். ப்ளஸ் இந்த மாதிரி ஃபிட்ஸு இந்த மாதிரி வேறு எந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் குரூப்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஃபிட்ஸ் இருக்கார் ஒருத்தருக்குன்னா அவரை மாதிரியே இருக்கிற எல்லாருமா சேர்ந்து இருக்கிற ஒரு சப்போர்ட் குரூப் வந்து அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இவர் இதை பண்ணுறாரு, அப்போ நானும் பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸையும் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து கொடுக்குற ரீஹாபிலிட்டேட்டிவ் தெரப்பி எல்லாம் இருக்கிற ஒரு யூனிட்டுக்கு போகும்போது அவங்களுடைய வாழ்வு இந்த லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகுது. ரெண்டாவது ஃபினான்ஷியல் பர்டன் கம்மியாயிரும். ஒரு 15 வருஷத்துக்கு 4 மாத்திரை நான் டெய்லியும் சாப்பிட்றேன்ற போது அதோட காஸ்ட்டு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுற காஸ்ட்டோட அப்படியே ப்ரொசீஜர் காஸ்ட் கம்மியாயிரும். ரெண்டாவது அது க்யூரபிள்ன்ற போது மாத்திரை எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் மாறிடும். ஸோ ஃபினான்ஷியலி ஆல்சோ இஃப் இட்ஸ் ஏர்லி டயக்னோசிஸ் இருந்தது, காம்ப்ரிஹென்சிவான பிளேஸ்க்கு போய் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டையும் ஒரே சமயத்தில் பார்க்க முடிகிற கேப்பபிலிட்டி இருந்து அந்த ஸ்டேஜில் அவங்க வந்துட்டாங்கன்னா காஸ்ட்டும் கம்மி, அவங்களோட வியாதியை சீக்கிரத்தில் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். ஓகே, ஆல்ரைட். ஸோ உண்மையிலே நீங்கள் ஃபிக்ஸ் க்யூரபிள்னு சொல்கிறதே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ அதே போல் இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்லும்போது ஃபிக்ஸ் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ண முடியுமா, இல்லை வயசான பிறகு என்ன வருமா? இந்த வயசை பற்றி பேசும்போது இதே நியூரோ சம்மந்தப்பட்டு இன்னொரு பிரச்சனையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த பார்க்கின்சன் டிசீஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு கை நடுக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் இப்போயே கூட நம்ம நிறைய நேரம் நம்ம நண்பர்கள்லாம் கிண்டல்லாம் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு காஃபி கொடுக்கும் போதோ ஏதோ பெண்ணு கொடுக்கும்போது அது நம்ம வேறு சில காரணங்கள்லாம் கிண்டலாக சொல்லுவாங்க. உனக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது, அதனால உனக்கு கை நடக்குதுன்னா அது கிண்டலாக சொல்லுவோம். உண்மையிலே அதுக்கு என்ன ஒரு காரணம் ஒரு பார்க்கின்சன் டிசீஸ்க்கு? பார்க்கின்சன்றது வந்து மூளையில் நம்ம மேல் பகுதி சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னலில் தேவையான சிக்னலும் இருக்கும், தேவையற்ற சிக்னலும் இருக்கும். ஸோ அது வந்து பேசல் கேங்லியான்னு ஒரு ஃபில்டரை கடக்கும்போது தேவையற்ற சிக்னலில் பேசல் கேங்லியா ரிமூவ் பண்ணிவிட்டு வேணுன்ற சிக்னலை மட்டும்தான் தண்டுவடத்துக்கும் நரம்புக்கும் கைக்கும் வரும். ஸோ இப்போ தேவையான சிக்னலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும், தேவையற்ற சிக்னலை பிளாக் பண்ணிவிடும். இப்போ நமக்கு தேவையற்ற சிக்னல்னால் இந்த நடுக்கம், கை பொசிஷன் மாறுறது, இதெல்லாம் தேவையில்லாத சிக்னல்ஸ். ஸோ இதை வந்து பேசல் கேங்கால் ஃபில்டர் பண்ண முடியாது. தேவையானதுன்னா ஸ்பீடு, நமக்கு வேகமாக நடக்கணும், கை வீசி நடக்கணும், மோட்டிவேட்டடாக இருக்கணும், நல்லா பேசணும், இதெல்லாம் தேவையான சிக்னல். இதை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த பேசல் கேங்லியாலையும் அது கனெக்டட் போர்ஷன்ஸ்லையும் டோபமின்ற நியூரோ கெமிக்கல். ஸோ ஒரு நரம்பும் இன்னொரு நரம்பும் கம்யூனிகேட் பண்ணுறது இந்த டோபமின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒரு கெமிக்கல் மூலமாக தான் அது பண்ணும். ஸோ இந்த டோபமின் உற்பத்தி பண்ணக்கூடிய நரம்புகள் சுருங்கி போச்சுனாலோ இல்லை டோபமின் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா நடுக்குவாதம், அதாவது பார்க்கின்சன்ற ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த பார்க்கின்சனில் 2 விதம் இருக்குது. ஸோ முதல் டைப்பில் பியூர்லி டோபமின் டெஃபிஷியன்சி. ஸோ அதில் நம்ம டோபமின் டேப்லெட்ஸ் கொடுத்தோம்னா இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இன்னொரு டைப் வந்து மூளை சுருக்கம், அதில் வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஜாஸ்தி கொடுப்போம், டோபமின் கம்மியாக கொடுப்போம். ஸோ இது கொடுக்குறப்போ நடுக்கம் சரியாகும், அவங்களால வேகமாக நடக்க முடியும், ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியும், பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், கைகால் இறுக்கம் வந்து குறையும். இதுதான் வந்து பார்க்கின்சன். மோஸ்ட்டாக வந்து நம்ம என்ன நினச்சிப்போம், வயசாச்சுன்னா நடக்கும், ஸ்லோவாக உடம்பு வீக்காக இருக்கு, அதனால தான் கை நடக்குது, ஸ்லோவாக இல்லை. இது நமக்கு நடுக்கம் வயசுன்றது ஜஸ்ட் அ நம்பர் தான். ஸோ நமக்கு வந்து பிரச்சனை வர்றதுனால தான் நம்ம ஸ்லோவாகிறோம், கை நடுக்கம்லாம் வருது. காரணம் இல்லாமல் நடுக்கம் வந்து வராது.
ஸோ இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை கரெக்டாக பண்ணி இது பார்க்கின்சன் தானா இல்லை நடுக்கு வாரத்தில் 2-3 டைப் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் நம்ம ஆரம்பித்தோம்னா அவங்க இப்போ 80 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கும் கை நடுக்கம் வந்துச்சுன்னா நம்ம இந்த டோபமைன் இல்லை அதுக்கான மாலிகூல்ஸை போட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பார்க்கின்சன்ஸ் வந்து ஸ்டேஜ் அதிகமாகிட்டே போகும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு போகும். ஸோ ஸ்டேஜ் 1ன்றது ஒரு பக்கம் ஆரம்பிக்கும், ஸ்டேஜ் 2ன்றது அடுத்த பக்கம் வரும், ஸ்டேஜ் 3ல் கொஞ்சம் கீழே விழுறதுக்கான பேலன்ஸ் வந்து இம்பேர்மெண்ட் ஆகும், ஸ்டேஜ் 4 டிபெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் நம்மளால். அதுக்கு தான் வந்து டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்னு ஒரு சர்ஜரி வந்து ஒன்று இருக்குது. இது சர்ஜரின்றதை விட ப்ரொசீஜர்னு சொல்லலாம். ஒரு பேஸ் மேக்கர் பொருத்தி இந்த இந்த சிக்னல்ஸை வந்து அதிகப்படுத்துறது. ஸோ அதுதான் நட்டேஷன் சாரும் நானும் சேர்ந்து பண்ணுறது. அந்த இப்போ அந்த பார்க்கின்சன் டிசீஸில் அந்த ஸ்டேஜ் 3 வராங்கன்னா அந்த நேரத்தில் ஆனால் அவங்க கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கே அவங்களுக்கு லைஃப்க்கு ஒரு ரிஸ்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நடக்கிறதே ஸ்லோவாக இருக்கும். அந்த நேரத்தில் அது நம்ம விழுந்துட போகிறோன்ற பயத்தில் அவங்க வந்து அவங்களோட டிபெண்டன்சி ஆன் அதர்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும், இண்டிபெண்டன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஓகே இவங்களுக்கு வந்து நம்ம இத்தனை நாள் பார்த்துருக்கோம், இவங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கின்சன் டிசீஸ் தான், வேறு எந்த வியாதியும் இல்லை, இந்த வியாதினால் அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு லைஃப்க்கு சீக்கிரமாக இறந்து போகிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம தெரியும் போது நம்ம வந்து மூளையில் அந்த அவர் சொன்ன மாதிரி பேசல் கேங்க்ரியா மாதிரி அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 மில்லிமீட்டர் சைஸுக்கு நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஃபைன் எலக்ட்ரோட்ஸ் பிரெயின்குள்ளே போட்டு 2 பக்கமும் போட்டு நம்ம அதை வந்து அந்த பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அது வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி அது ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டே இருக்கும் அந்த இது. இப்போ வர லேட்டஸ்ட் டெக்னாலஜி எப்படின்னா நம்ம வந்து அவங்க எந்த நேரத்தில் அதிகமாக ஆக்டிவிட்டி இருக்கோ அந்த நேரத்தில் அதிகமான ஸ்டிமுலேஷனும், எப்போ அவங்க ஆக்டிவிட்டி குறைஞ்சி இப்போ தூங்கும் போது ஸ்டிமுலேஷன் தேவையில்லை, ஸோ அந்த நேரத்தில் ஸ்டிமுலேஷன் இல்லாமையும் அந்த மாதிரியும் இப்போ நம்மளுக்கு அட்வான்ஸ்டாக மாறி வருது. ஸோ அவங்க லைஃப்க்கு ஆக்டிவிட்டீஸ் இண்டிபெண்டன்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம சர்ஜரின்ற ஒரு ஆப்ஷனே கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷனில் பண்ணுறது. இப்போது வந்து டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் நிறைய நேரத்தில் என்ன ஆகும்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற இடத்துல சில பேருக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் இந்த ஆர்எஃப் அப்லேஷனும் பண்ண முடியும். அது வந்து என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு சைடில் மட்டும் நடுக்கம் மட்டும் அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த ஸ்லோனஸ் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னா நம்ம ஒரு சைடு எந்த பக்கம் நடுக்கம் அதிகமாக இருக்கோ அதுக்கான இது இடத்துல போய் நம்ம அப்ளேஷன் பண்ண முடியும். அதாவது லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு பிரெயின் கண்ட்ரோல் பண்ணும், ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்டில் வந்து நிறைய நடுக்கம் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ரைட் சைடில் போய் அந்த இடத்துல நம்ம ஒரு ரொம்ப ஃபைனாக ஒரு 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் நம்ம பேர்ன் பண்ணிட்டோம்னா அப்போ அவங்களுக்கு வந்து நடுக்கம் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் அவங்க இண்டிபெண்டாக வாழ முடியும். இப்போ இந்த எந்த நேரத்தில் வந்து நான் இதை டாக்டர்ஸ் கிட்ட வந்து நான் கேட்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நான் இப்போ வந்து இதை பார்க்குறவங்க ஐயோ அப்போ நம்மளுக்கும் கை நடுக்கம் இருக்குது, நம்மளுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, நான் டாக்டர் கிட்ட போய் கேட்கணுமா, இது சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, எது வந்து ஓரளவுக்கு நார்மல், எது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம டாக்டர் கிட்ட பார்க்கணும் சார்? நடுக்கத்தில் வந்து காமனானது 2, ஒன்று பார்க்கின்சன் ட்ரெமர், இன்னொன்று வந்து எசென்ஷியல் ட்ரெமர்னு சொல்லுவோம். இந்த எசென்ஷியல் ட்ரெமர்ன்றது பரம்பரையாக வரும். டென்ஷன் ஆனாலும் பதட்டமானாலும் ஜாஸ்தியாகும். அப்போ அவங்களால கப் ஆஃப் காஃபியை எடுக்க முடியாது, சைன் பண்ண முடியாது, பேங்க்கில் செக் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எப்போ வந்து நடுக்கம் ஒருத்தருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுதோ அப்போ கண்டிப்பாக வந்து டாக்டர்ஸை பார்க்கணும். ஃபிசியோலாஜிக்கல் ட்ரெமர்னு ஒன்று இருக்கும். ஃபிசியாலஜின்னு இப்போ கொஸ்டின் கேட்குறீங்க, ஆப்போசிட் பதட்டத்தில் வர்றது ஃபிசியோலாஜிக்கல். அதாவது நார்மலாக நமக்கு வர பதட்டம்னுக்கு வந்து பதட்டத்தை சரி பண்ணால் அந்த நடுக்கம் சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி நடுக்கத்துக்கு வரி பண்ண தேவையில்லை. இன்னொன்று காமனாக திங்க் பண்ணுறது ஆல்கஹால் விட்ராயல் ட்ரெமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தர் ஆல்கஹால் கண்டினியூஸாக எடுக்கிறாரு, ஸ்டாப் பண்ணுறாருன்னா அந்த ஆல்கஹாலை விட்ராயல் ட்ரெமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு கிண்டலாகவும் கேலியாகவும் பார்க்காம அது வந்து பிரெயினில் ஒரு ப்ராப்ளம்னா தான் நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு நம்ம லிப்ரியம் அந்த மாதிரி டேப்லெட்ஸை யூஸ் பண்ணுறப்போ அந்த நடுக்கம் ஸ்டாப் ஆகும், அந்த ஆல்கஹால் எடுக்கணுன்ற இன்டென்ஷன்ஸ் கம்மியாகும். ஸோ இதை வந்து நம்ம சோஷியலாக எப்படி அப்ரோச் பண்ணுறோம்னா அடிக்ஷன்னு நம்ம வந்து ப்ளேம் பண்ணாமல், அடிக்ஷன்றது ஒரு வியாதி, அது யாருக்கு வேணாலும் வரலாம். ஒருத்தர் ஜெனட்டிக்கலாகவே ப்ரோனாகவே இருப்பாங்க. ஏன்னா மூளையில் வந்து அக்குமென்ட்ஸ்னு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதுதான் வந்து ரிவார்ட் சென்டர். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும், அவங்க மோட்டிவேட் ஆவாங்க, வேலை செய்வாங்க, அது ரிவார்ட் சென்டர்னு சொல்லுவோம். அதே தான் அடிக்ஷனுக்கும். ஸோ ஆல்கஹால் அந்த நியூக்ளியஸை ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக அவங்க அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அவர் விடணும்னு தான் நினைக்கிறாரு, விட மாட்டேன்றாரு, ரீசன் சொல்கிறாரு, அதனால் விட மாட்டேன்றாரு. இல்லாமல் மெடிசின்ஸ் போட்டோம்னா அந்த நடுக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், ஆல்கஹால் சாப்பிட்றத தடுக்கவும் முடியும். ரொம்ப ரிஃப்ராக்டரி கேசஸில் இதே அந்த பேஸ் மேக்கர்ஸை யூஸ் பண்ணி நியூக்ளியஸ் அக்குமென்ட்ஸை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா அந்த ஆல்கஹால் சாப்பிடணுன்ற எண்ணமும் அந்த அடிக்ஷனும் வந்து போகும். ஸோ இதை சோஷியலாக பார்க்காம பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு கண்டிஷனாக பார்த்தோம்னா எந்த நடுக்கத்துக்கு வரணும்,
எந்த நடுக்கத்துக்கு மெடிசன்ஸ் எடுக்கணும், எந்த நேரத்துக்கு பேஸ் மேக்கர் பார்க்கணுன்றத ஒரு ப்ராப்பர் நியூராலஜிஸ்ட் இல்லை மூவ்மெண்ட் டிசார்டர்ஸ் கன்சல்ட் பண்ணால் தே வில் கைட் ப்ராப்பர்லி. இல்லை 2 பாயிண்ட் முக்கியமாக எம்ஃபசிஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒன்று வந்து ப்ராக்ரஸிவ்னஸ், நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகிறது. ஒரு பிரச்சனை அது நடுக்கமாக இருக்கும்போது நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகிறது. செகண்ட் வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, என்னோட தினசரி வாழ்க்கையை என்னால் பண்ண முடியல, நான் இன்னொருத்தவங்களை சார்ந்து பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 2 விஷயத்தை பாதிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது இம்பார்ட்டண்ட். ரைட். எக்ஸலன்ட் சார். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது அதுவும் ஒரு ஓகே, இதுவும் ஒரு வகையான க்யூரபிள், எந்தெந்த இடத்துல வந்து டாக்டர்ஸை பார்க்கணுன்றதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை தாண்டி இன்னொன்று பெரிய ஒரு அலார்மிங் ஃபேக்டர், ஒரு பயம் கொடுத்துற விஷயம் வந்து இந்த ஸ்ட்ரோக். என்னென்னா ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரோக் வந்துட்டால் மட்டும் அவ்வளோதான், ஆள் படுத்த படுக்கை ஆகிடுவாங்க, திரும்ப அவங்க பழைய மாதிரி வர முடியாது. ஸோ ஏன்னா ஸ்ட்ரோக் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணணும், அது வந்து ஒரு முடக்குவாதம் மாதிரி ஏற்பட்டுரும், ஒரு பக்கம் பேரலைஸ் ஆக்கி விட்டுருன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய கேசஸும் அப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் அவங்க இப்போது அதிலேருந்து ஒரு தீர்வு எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த பழைய ஆட்கள் அதே மாதிரி இருக்காங்களான்னா இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அவங்களே நம்ப வச்சுருவாங்க, ஓகே நம்ம பழைய மாதிரி இல்லை போல, நம்ம ஃபுல்லாக 100% க்யூர் ஆகலைன்னு. ஸோ ஸ்ட்ரோக்குக்கான மிக முக்கிய மெயின் காரணம் என்ன? ஏன்னா நிறைய விதமான ஸ்ட்ரோக் வரும். அது வந்து ஒரு ஏஜ் கேட்டகரின்னு இல்லை, வயதானவங்களுக்கும் வருது, ரொம்ப இளமையானவங்களுக்கும் வருது, ரொம்ப வேலையில் ஒர்க் டென்ஷனில் இருக்கவங்களுக்கு கூட ஸ்ட்ரோக் வந்து ஆஃபீஸ்லேயே ஸ்ட்ரோக் வந்தவங்களாம் எவ்வளோ பேர் கேட்க முடியுது. ஸோ வாட்ஸ் த வெரி மேஜர் ரீசன் அண்ட் காஸ் ஃபார் த ஸ்ட்ரோக்? ஸ்ட்ரோக்குக்கு ரீசன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, சில நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பொதுவாக மென் ஆர் ப்ரோன் டு கெட் அ ஸ்ட்ரோக், அது மாதிரி நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. மாடிஃபைபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓவரால் டயபெட்டிக் கண்ட்ரோலு, பிபி கண்ட்ரோல் எப்படி வச்சுக்கிறோம், நம்மளோட ஆக்டிவிட்டி லெவலில் நம்ம எப்படி வச்சுக்கிறோம், அதே மாதிரி உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அதோட லெவலை எப்படி வச்சுக்கிறோம், இதெல்லாம் வந்து நம்மளால் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். இதே ஒன்று நம்ம ஸ்ட்ரோக் வரதுக்கு. அண்ட் ஸ்ட்ரோக்கில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க அது ஆள் வந்து பழையபடி இருக்க மாட்டார் அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போது மூளைக்கு வந்து பெயினை சென்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது மாதிரி மூளைக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, புது திசுவை அது வளர்த்துக்க முடியாது. இப்போ கையில் அடிபட்டுக்கிட்டோம் அப்படின்னா 2 வாரம் கழிச்சு அந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடிபட்டுக்கிட்டோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு புது ஸ்கின் வந்துடும். ஆனால் மூளையால் புது நம்ம ஓரளவுக்கு நம்ம வளர்ச்சி அடையும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே புது மூளையோட செல்ஸ் வளராது. ஸோ இப்போ மூளைக்கு ஸ்ட்ரோக் வருதுன்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்கு வந்து ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல் அடைச்சி போகுதுன்னு சொல்கிறோம். அது மாதிரி மூளைக்கு போகிற பிளட் வெசல் அடைக்கும் போது அது மூளை ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஸோ ரைட் சைடு மூளை வந்து லெஃப்ட் சைடை கண்ட்ரோல் பண்ணுது, லெஃப்ட் சைடு மூளை வந்து ரைட் சைடை கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் இதில் பொதுவாக வந்து லெஃப்ட் சைடு மூளை எல்லாருக்குமே கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க, இதெல்லாம் லெஃப்ட் சைடு மூளை பார்க்குற வேலை. ஸோ ஒருத்தருக்கு லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா அவருக்கு பேச்சு அடிபட்டு போயிடும், அண்ட் அவருக்கு வந்து ரைட் சைடு கை கால் வராமல் போயிடும். ஆமாம் ஆமாம். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து பொதுவாக இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க அது ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கும் முன்னாடி முக்கியமான இருக்கிற விஷயம், நீங்கள் உங்களோட சுகரு பிபி எல்லாம் எவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க. அண்ட் சீக்கிரம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அந்த ரத்த கட்டியை கரைக்கிறதுக்கான மருந்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகளை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறோம். ஓகே 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 ஓகே. நடேசன் சார், நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அது எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. இன்ஃபேக்ட் நிறைய இந்த ஒரு விளம்பர பதாகையில் கூட எழுதியிருக்கோம், 30 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் யூஆர் சேஃப், 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், எவ்வளோ முடியுமோ ரஷ் பண்ணணும். ஆம்புலன்ஸ் இல்லை ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் அவங்களுடைய விளம்பரத்துக்கு கூட இது யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரோக்னா எங்களை கூப்பிடுவாங்க, நாங்கள் 10 நிமிஷத்தில் கூப்பிட்டு போயிடுவேன். ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த ஒரு மினிட்ஸ் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸா ஸ்ட்ரோக்கில் மட்டும்? ஸ்ட்ரோக்கில் டைம் இஸ் பிரெயின். ஓகே, அதை பற்றியான டாக்டர் முரளி வில் டெல் யூ மச் பெட்டர். ஸோ நம்மளோட ஸ்ட்ரோக்கில் மெயின் வாட் வீ கேன் ஆஃபர் டு த பேஷண்ட், நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா, அந்த டேமேஜை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை நம்ம எடுக்கணும். இதுதான் நம்மளோட கோல். அதாவது எவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகுதோ அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடணும். அதுக்கு முக்கியமான விஷயம் காலகட்டம். ஏன்னா அதாவது நேரம் அதிகமாக ஒரு செகண்டுக்குமே there is millions of neurons that is going to get dead. செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ நீட் டு ரீச் அ ஹெல்த் கேர் செட்டப் வேர் தே கேன் ப்ரொவைட் அ காம்ப்ரிஹென்சிவ் சர்வீஸ். ஸ்கேன் பண்ண முடியணும், ஸ்கேன் பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியணும், கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த கிளாட் எங்கே இருக்கோ அதை உறிஞ்சி வெளில எடுக்கணும். அப்போ தான் அந்த ரிவர்சிபிலிட்டியை கொண்டு வர முடியும். இந்த ட்ரீட்மெண்ட்டோட மெயின் பர்பஸே அந்த ரிவர்சிபிலிட்டியை கொண்டு வர்றது. காலம் போக போக ரிவர்சிபிலிட்டி கொண்டு வர முடியாது. எந்த பார்ட் ஆஃப் லைஃப்லையுமே யூ கேனாட் ரிவர்ஸ் சம்திங் விச் இஸ் டன் ஃபார் அ லாங் டைம். ஸோ ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் குறுகிய காலத்தில் வந்தால் கண்டுபிடிக்கிறதும் ஓரளவு ஈஸி. ஏன்னா கம்மி நேரத்திலேயே சிடி ஸ்கேன் பண்ணிடலாம், சிடியோட ஆன்ஜியோ பண்ணிடலாம், இல்லை பர்ஃபியூஷன் பண்ணிடலாம்.
நேரம் ஆக ஆக எண்ணம் எப்படி போயிடும்னா ஒரு டாக்டருக்கு எவ்வளோ தூரம் பிரெயின் டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்ற எண்ணம் போயிடும். நான் ரிவர்ஸ் பண்ணுன்ற எண்ணத்தை விட எவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகிருக்குன்ற எண்ணம் போயிடுச்சு அப்படின்னா நான் ரிவர்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்க மாட்டேன், உயிர் காப்பாறதை பற்றி தான் யோசிப்பேன். ஸோ 4.5 மணி நேரத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அசஸ் பண்ணுறது ஈஸி, ட்ரீட் பண்ணுறது ஈஸி, இமீடியட்டாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். 4.5 மணி நேரத்துலேருந்து தள்ளி வர்றாங்கன்னா அதிகபட்சமாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்தாங்கன்னா ரிவர்சிபிலிட்டியை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. வித் அட்வான்ஸ்ட் இமேஜிங் லைக் எம்ஆர்ஐ, எம்ஆர் ஆஞ்சியோகிராஃபி, எம்ஆர் பர்ஃபியூஷன் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக கேத் லேபுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ கேத் லேபுன்றதை பற்றி ப்ராப்ளி சங்கர் சார் உங்களுக்கு சொல்லுவார், என்ன அங்கே பண்ணுறோம், எப்படி வந்து மூளைக்குள்ளே போகிறோன்றதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வரோம். மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் ஒரு 6 மில்லிமீட்டர் கட்டி வரைக்கும் நம்மளால் கிளாட் பஸ்டர் ஏஜென்ட்டை நரம்பு மூலமாக செலுத்தி அதை உடச்சி ரத்த ஓட்டத்தை ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாட் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கிளாட் பஸ்டர் வேலை செய்யாது, மோஸ்ட் ஆஃப் த டைம் வேலை செய்யாது. அப்போ நம்ம வந்து ஆன்ஜியோ, நம்ம நரம்பு ரத்த குழாய் மூலமாக டியூபை செலுத்தி அந்த கட்டி இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அதை நம்மளால் உறிஞ்சி எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் சீராகிடும், உடனே வந்து இதாகிடும். ஸோ இது எல்லாம் பண்ணணுன்னா இந்த டைமுக்கு பண்ணினா தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ பீப்புளுக்கு வந்து நம்ம என்ன எஜுகேட் பண்ணணுன்னா இந்த நீங்கள் சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்ன்னு அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாமல் பி ஃபாஸ்ட்ன்ற ஒரு நிமோனிக் மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சால் போதும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பி ஃபாஸ்ட்ன்ற நிமோனிக் அதை பார்த்தாங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வந்துடும். சாரி டு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ எங்களுக்கு கூட ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டும் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாங்க ஒருத்தங்க, திடீர்னு பார்த்தா ஷி காட் ஃபெயிண்டட். அப்போ வந்து ஒருத்தங்க மட்டும் கரெக்டாக சொன்னாங்க, எல்லாருமே நாங்கள் அவங்க முகத்தில் தண்ணி தெளிக்கிறோம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒருத்தங்க சொன்னாங்க இல்லை அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்குன்னு. அது இப்போ ஒருவேளை அவங்க சொல்லலாம், நாங்கள் என்ன நினச்சிருப்போம், அவங்க வந்து காலையில் சாப்பிடல போலப்பா, ரொம்ப நேரம் லைட்டை பார்த்தாங்க, மயக்கடிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து மிஸ்இன்டர்பிரேட் தான் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரோக்குக்கான வந்து ஒரு கரெக்டாக என்ன விஷயம் நடக்குது அதுக்கு தெரியாமல். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓகே திஸ் ஆர் திஸ் ஹிம் ஆர் ஹர் அஃபெக்டட் பை ஸ்ட்ரோக் தான் இவங்களுக்கு வந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த முதல் முறை வரும்போது? அதுதான் அந்த பி ஃபாஸ்ட் அதான் சொல்லிட்டு பி ஃபாஸ்ட் இல்ல சார், அந்த நிமோனிக்கோட எக்ஸ்பான்ஷன் தான் அந்த சிம்டம்ஸ் சார். அந்த பி ஃபாஸ்ட்டில் பீன்றது பேலன்ஸ் இஷ்யூ. நடப்பாங்க ஆனால் கீழே விழுவாங்க, நடக்க முடியாமல் கீழே விழுவாங்க, அது வந்து பேலன்ஸ் இஷ்யூன்னு சொல்லுவோம். ஈன்றது ஐசைனில் கண் பார்வை வந்து மறைக்கும், இல்லை டபுளாக தெரியும், இல்லை மறைச்சிட்டு திரும்ப வர மாதிரி இருக்கும், இல்லை ஒரு பாதி தெரியாமல் போகிறது ஐசைன்ஸ். ஃபாஸ்ட்டில் எஃப்ன்றது ஃபேஷியல் ட்ரூப்பிங்னு சொல்லுவோம். வாய் வந்து ஒரு சைடு கோணலாக போயிடும். இப்போ தண்ணி கொடுக்குறீங்க, ஒருத்தர் மயக்கமாயிட்டோன்னா உடனே தண்ணி கொடுப்பீங்க, ஒரு சைடாக வெளில வரும், வாய் கோணலாக போகும். ஸோ அது வாய் கோணல் வந்து ஃபாஸ்ட். ஏன்றது ஆர்ம் ட்ரிஃப்ட்னு சொல்லுது. இப்போ கையை தூக்குறீங்கன்னா ஒரு சைடு கையை வந்து இப்படி பண்ணுவார். ஸோ ரைட் ஹேண்டடாக இருக்கும், தண்ணி கொடுக்குறப்ப இப்படி எடுப்பாங்க. பட் அவர் வந்து ரைட்டை தூக்க முடியாமல் இப்படி விழுந்துட்டு லெஃப்ட்டில் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது ஆர்ம் ட்ரிஃப்ட், கை கால் விழுந்து போகிறது ஆர்ம் ட்ரிஃப்ட்டு. எஸ்ன்றது ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம் சார். பேச்சு வந்து கொளர ஆரம்பிக்கும், தெளிவாக பேசாமல் எப்படி கொளறி பேசுவாங்க, புரியாது, 2-3 தடவை கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பி ஃபாஸ்ட்டில் இந்த சைன்ஸ் எல்லாம் ஒருத்தர்கிட்ட அப்சர்வ் பண்ணால் T stands for time. So immediately rush to the hospital. So that is called be fast. The public should know. The doctor's abbreviation is be fast. It's a common thing across the globe. இல்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, it is good to err on the other side. அது ஸ்ட்ரோக்கா இருக்குன்னு நினைக்கிறது பெட்டர், பிகாஸ் யூ கேன் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது ஸ்ட்ரோக் இல்லைன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே நினச்சிட்டோம்னா அந்த பாசிபிலிட்டியே போயிடும். ஏன்னா இப்போ சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன வேணா இருக்கலாம், எனக்கே திடீர்னு நேற்று நின்னும்போது தடுமாற்றம் ஏற்படலாம். பட் someone considering who is having sugar, who is having long standing hypertension, வயசு அதிகமாக இருக்குது, ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இவங்களாம் இந்த மாதிரி சிம்டம் வந்தால் அதை தள்ளி போடக்கூடாது. அது வந்து இல்லை எனக்கு முன்னாடி என் சின்ன வயசில் 20 வயசில் இந்த மாதிரி தான் வரும், நான் வந்து அப்படி எதர்ச்சியை விட்டுறக்கூடாது. ஸோ இட் இஸ் குட் டு எர் ஆன் த சைட் ஆஃப் பீயிங் அ ஸ்ட்ரோக். அதை நம்ம ஸ்கேன் பண்ணி இல்லைன்னு சொல்லி விடுறது வந்து இட்ஸ் ஈஸியர். ஏன்னா அந்த டைமை விட்டுட்டோம் அப்படின்னா ரிவர்சிபிலிட்டின்றதை யோசிக்க முடியாது. அண்ட் இன்னொன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணாத விஷயம், கிட்டத்தட்ட 80% ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து ரத்த நாளம் அடைப்புனால வரும். இன்னொரு 15 to 20% ஸ்ட்ரோக் வந்து ப்ளீட்னால வரும். ரத்தம் கசிஞ்சு பிபி ஜாஸ்தியாகி ப்ளீட்னாலேயும் ஸ்ட்ரோக் வரும். ஸோ 2 விதமான ஸ்ட்ரோக்கும் இருக்குது. எல்லா ஸ்ட்ரோக்குக்குமே வந்து இந்த மருந்து கொடுக்கறது மட்டும் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ப்ளீட்னால வர ஸ்ட்ரோக்குக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்கணும். சரி 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 இப்போ கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். இப்போது சம்மர் வேறு வரப்போகுது, இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வரும்னு சொல்லுவாங்க சார். ஸோ அதுவும் இந்த கேட்டகரி தானே, இல்லை அது டோட்டலாக வேறையா சார்? ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு இப்போ ஒரு வருஷமும் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படுறவங்களோட அளவு அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ இதுவும் இந்த கேட்டகரி தானே, இல்லை அது டோட்டலாக வேறையா? இல்லை சார், நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இப்போது நீங்கள் நம்ம எல்லாம் ஏசியில் உட்காந்துருக்கோம், இப்போ நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போவும் 98.3 தான் காட்டும். இதே நீங்கள் வந்து ஏசி இல்லாத ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்க, அங்கேயும் டெம்பரேச்சர் பண்ணால் அப்போவும் 98.3 தான் காட்டும்.
ஸோ நம்ம பாடியோட டெம்பரேச்சரை வந்து பிரெயின் வந்து எப்பயும் ஒரே சீராக மெயின்டைன் பண்ணுறது தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர்னு ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம பாடியை ஒரே டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டா நமக்கு இந்த ஸ்வெட்டிங்கு வாட்டர் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது இந்த சென்டர் சைட்லேருந்து போடுறதுக்கு அதாலே ஒரு அளவுக்கு தான் நான் இது பண்ண முடியும். ஸோ அந்த சென்டர் சைட்லேருந்து போய் எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர்னால நம்ம பாடி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு போச்சுன்னா இந்த பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் வில் கெட் அஃபெக்டட். அதை தான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுலேயும் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் டவுன் ஆகிடும். ஸோ இமீடியட்டாக அவங்கள வந்து அன்கான்சியஸ் ஆகி டீஹைட்ரேட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ அந்த டெம்பரேச்சரை வி ஹாவ் டு பிரிங் டவுன் இமீடியட்லி. ஸோ தட்ஸ் ஹவ் அந்த வந்து கோல் சலைன் இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க, பாடி டெம்பரேச்சர் ஸ்பாஞ்சிங் பண்ணுவாங்க, ஹைட்ரேட் பண்ணுவாங்க. அது மூலமாக அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்கை பற்றி ஏன் பேசுகிறோன்னா சம்மர் வரப்போ நம்ம அடிக்குவேட்டாக ஹைட்ரேட் பண்ணணும், வெயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீஹைட்ரேட்டடாக போயிடக்கூடாது. ஸோ எவ்வளோ நம்ம பிரெயின் வந்து டாலரேட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். பட் ஆனால் இந்த ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. இது நீங்கள் ஹிஸ்டாரிக்காக டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா வின்டரில் தான் ஸ்ட்ரோக்ஸோட இன்சிடென்ட் அதிகம். ரத்த குழாய் அடப்போட தன்மை, அதாவது நவம்பர்லேருந்து ஜான்வரி வரைக்கும் வர ஸ்ட்ரோக் இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் சொல்ல தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடு அக்ராஸ் த குளோப் இன்க்ளூடிங் இந்தியா ஹீட் ஸ்ட்ரோக் இல்லை the regular ரெகுலர் ஸ்ட்ரோக். ஸோ இந்த வின்டர் டைமில் வந்து வி ஹாவ் அ ஹை இன்சிடென்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ். அதுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது, பட் அசோசியேஷன்ஸ் இருக்குது. இந்த சீசன் பீரியடில் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வை பிரெயின் டியூமர் இஸ் லைக் ரொம்ப ஒரு காஷியஸாக ரொம்ப டேஞ்சரஸாக அதை பார்க்கக்கூடியதுக்கான மெயின் காரணம் என்ன சார்? இப்போது மூளை கட்டின்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட் அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லா பிரெயின் கட்டியுமே வந்து கேன்சர் கிடையாது. சரிங்களா? மூளை கட்டிலேயே வந்து மூளைக்குள்ளேருந்து வர கட்டி வேறு, மூளை சுற்றி வர கட்டிங்க வேறுன்னு இருக்குது. சரிங்களா? அந்த மூளையை சுற்றி வர கட்டிங்க பொதுவாக வந்து கேன்சர் கிடையாது. அதுக்கு நம்ம சர்ஜரி பண்ணால் அது முழுசாக எடுத்துட்டோம்னா திரும்பி வரதுக்கான வாய்ப்பே இருக்காது. மூளைக்குள்ளேருந்தே வர கட்டிங்கில் தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரெயின் கேன்சரான தன்மையை பற்றி பேசணும். அதையும் வந்து நம்ம 4 விதமாக பார்ப்போம். இருக்கிற ஏர்லி ஸ்டேஜில் நம்ம பார்த்தோம்னா அந்த கட்டியை வந்து நம்ம அப்பயே எடுத்துட்டோம்னா திரும்பி அது வர தன்மை இருக்காது. அதனால் லைஃப் லாங் அவங்களுக்கு கட்டி வராமல் இருக்கும். அதே அது வந்து ஹையர் கிரேட் போகும்போது 3வது 4வது கிரேட் போகும்போது தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அது கேன்சர்னு சொல்கிறோம். ஏன்னா கேன்சர்னு அர்த்தம்னா அது எடுக்க திரும்பியும் வந்து வரதுக்கான தன்மை இருக்கும். 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி திரும்பி வர தன்மை இருக்கும். அடுத்தது நம்ம பொதுவாக பார்க்குற கட்டிங் உடம்புல எங்கே பார்த்தாலும் பரவுதுன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் மூளை கட்டி பொறுத்த வரைக்கும் பொதுவாக அது வந்து மூளை விட்டு வேறு எங்கே வெளியே பரவாது, அது மூளைக்குள்ளே தான் இருக்கும். மூளை கட்டிங்லேயே இன்னொரு பிரச்சனை என்னென்னா உடம்புல வேற எங்கேயோ இருக்கிற கட்டியும் வந்து மூளைக்குள்ளே பரவி இருக்கும். ஸோ நம்ம காமனாக பார்க்குற மூளை கட்டிங்களில் ஒன்று மூளைக்குள்ளே இருக்கிற கட்டிங்க கேன்சராக இருக்கிறதும், இன்னொன்று வந்து உடம்புல வேற எங்கேயோ இருக்கிற கட்டியை வந்து மூளைக்கு பரவணும், மெட்டாஸ்டேசிஸ் சொல்லுவோம். இது 2 தான் நம்மளுக்கு வந்து காமனஸ்ட்டாக மூளையில் வர கட்டிங்களில் காமனாக நம்ம பார்க்குறது. அதனால தான் மூளை கட்டின்னு சொல்லும் போதே உடனே வந்து அது கேன்சர்னு நம்ம பயப்படுறோம். ஆனால் எல்லா மூளைக்கட்டியுமே கேன்சர் கிடையாது. நம்ம வந்து அதை பரிபூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய கட்டிங்களும் இருக்குது. சிலதுக்கு வந்து நம்ம சர்ஜரி கூட பண்ண தேவையில்லை. சின்ன சைஸில் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அது வந்து ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம கதிர்வீச்சு கொடுத்தோம்னா அது வந்து அந்த சைஸ்லேயே இருக்கும், வளராமல் அப்படியே நம்ம அதை ட்ரீட் பண்ண முடியும். சரி சார். இன்ஃபேக்ட் இது எதனால் இவ்வளோ பயம் காட்டுறாங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் ஏன் இது வந்து பிரெயின் டியூமர்னால் இறந்துருவாங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு சித்தரிக்கப்பட்டிருக்குல்ல, அதுக்கு காரணம் வந்து ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக் நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி கிடையாது. அதாவது தலையை ஓப்பன் பண்ணி ரத்த கசிவை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி கிடையாது. ஆனால் தட் ஹஸ் சேஞ்ச்ட். இப்போ நம்ம மேசிவ் பிளட் லாஸை கூட அனஸ்தீசியா கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும். இப்போ தலையை பெருசாக ஓப்பன் பண்ணாமல் சின்ன தொலை மூலியமாகவே உள்ளே என்ட்ரு ஆக முடியும். இப்போ நிறைய கருவிகள் இருக்குது. ஒன்று பெருசாக ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சிறுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கு நேவிகேஷன் ஒரு கருவி யூஸ் பண்ணுறோம். 2வது கட்டி எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்குல்ல, முன்னாடி அப்படியே பிடிச்சி இழுக்கணும் இல்லை கட் பண்ணி எடுக்கணும். இப்போ அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இப்போ வி ஹேவ் சம்திங் கால் கியூசான்ற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அது ஸ்ட்ரா மாதிரி இருக்கும், உள்ளே போகும், அது பட்லேயே ஆசிலேட் ஆகி அந்த செல்லை உடச்சிரும், உறிஞ்சி எடுத்துரும். ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் இம்ப்ரூவ் ஆக நம்மளோட கேப்பபிலிட்டி டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் இஸ் மோர் ஈஸியர். எனக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்த ஏதாச்சும் ஒரு பேஷண்ட்ஸ் உங்களோட ஆப்ரேஷன் இதுலேயே அது ரொம்ப நேரம் போயிருக்கோம், இல்லை ரொம்ப என்னடா இது ஒரு நாள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பட் த மொமெண்ட் அது க்யூர் ஆகும் போது ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்டாக சொல்லுங்களேன். ஸோ தட் வுட் மேக் உண்மையிலே டியூமர் இருக்கவங்களுக்கோ இல்லை அதை பார்க்குற ரிலேட்டிவ்க்கோ அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கா கேசஸ் ஏதாச்சும்? இல்லை, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து நடுமூளையில் வந்து பிட்யூட்ரின்னு சொல்லுவோம். பிட்யூட்ரியில் டியூமர்ஸ் வரும். சரிங்களா? அது வந்து பொதுவாக ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸில் வரும்போது
கண் வந்து பார்வை வந்து மங்கலாக இருக்குது, எனக்கு சைடில் வர விஷயம் தெரில அப்படின்ட்டு நிறைய நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வரும். அந்த மாதிரி வந்த ஒருத்தருக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது அதில் வந்து அந்த பிட்யூட்டரி டியூமர் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அந்த டியூமருக்கு வந்து நம்ம சின்னதாக இருக்கும்போது நம்ம சிம்பிளாக எண்டோஸ்கோப் போட்டவே நம்ம சர்ஜரி பண்ணிட முடியும். ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப சைஸ் பெருசானதால் இப்போ அவருக்கு வந்து அந்த பார்வையை நம்ம காப்பாற்றுக்கான முயற்சி எடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த கட்டியை நம்ம முழுசாக எடுத்தால் தான் அவருக்கு வந்து திரும்பி வராமல் இருக்கும். ஏன்னா அந்த பிட்யூட்டரி டியூமர்ஸ் வந்து கேன்சர் கிடையாது. ஸோ கேன்சர் கிடையாது, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவரை க்யூர் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி பெருசாகும் போது நம்ம வந்து 2 ஸ்டேஜ் சர்ஜரியாக பண்ண தேவை இருக்கும். ஒன்று மூளையை ஓப்பன் பண்ணியும் பண்ணணும், அது பண்ணும்போதும் அது நிறைய ப்ளீடிங் ஆகும். அந்த மாதிரி சர்ஜரிஸே ஒரு 6 hours ஆகும். அடுத்தது நம்ம அந்த மீதி இருக்கிறது வந்து மூக்கு வழியாக போயிட்டு எண்டோஸ்கோப் மூலமாக அதை வந்து கட்டி எடுப்போம். ஸோ அந்த மாதிரி மேலேயும் கீழேயும் சர்ஜரி பண்ணி திருப்பி மூளையோட நீர் வெளியே வராமல் இருக்கிறத நம்ம சீல் பண்ணி முடிக்கும் போது சர்ஜரி அவ்வளோ நேரம் இருந்தாலும் நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். கடைசியாக எனிவே இவருக்கு வந்து ஒரு க்யூர் கொடுக்க முடிஞ்சதுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ தட் இஸ் சம்திங் விச் வி காமனாக நம்ம பண்ணுற ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சர்ஜரிஸ். ஓகே சார், இப்போ மற்ற டியூமர்ன்னும் போது ஒரு டிஷ்யூ டெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் மற்ற வியாதிகள்லாம் ஒரு ஏதோ ஒரு டெஸ்ட்டில் கண்டுபிடிப்பாங்க. பட் கேன்சர் வந்து நிறைய பேருக்கு அந்த 2nd ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க டியூ டு வேரியஸ் கைண்ட் ஆஃப் டெஸ்ட். அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு சிம்டம் இருந்தால் ஓகே இது பிரெயின் டியூமராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் எதுக்கும் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுவும் ஒரு 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் அப்போ தான் ஹாஸ்பிட்டல்ஸ் வராங்க. ஸோ இந்த மூளைன்னு சொல்கிறத விட மண்டை ஓடுக்குள்ளே இருக்க கட்டிகள்னால வர விளைவுகள் நம்மளுக்கு தெரியணும். அதுதான் ப்ரைமரியாக நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஒன்று, அது ஒரு க்ளோஸ்ட் பாக்ஸு, அதனால் இன்னொரு பொருள் ஒன்று போட்டிங்கன்னா நம்ம ப்ரெஷர் அதிகமாகிடும். ஸோ அதில் அழுத்தத்தினால வர பிரச்சனைகள், விடா தலைவலி, நாளுக்கு நாள் தலைவலி மோசமாயிட்டே போகுது, இல்லை இருக்கிற தலைவலி தன்மை மாறுது, தலைவலி கூட பார்வை மறைக்க ஆரம்பிக்குது, வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அன்கான்ஷியஸாக விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா மூளை அந்த மண்டை ஓடுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அது இன்டைரக்டாக உள்ளே கட்டி இருக்கிறதுக்கான அறிகுறியாக இருக்கலாம். 2வது, எந்த பகுதியோட மூளையில் இது இருக்குது. இப்போ கை கால் அசைவு பகுதியில் இருந்தால் கை கால் வராமல் போகலாம், திடீர்னு ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் ஆகும், பணம் என்றது கஷ்டமாக இருக்கலாம், டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். கால் அசைவு பகுதியில் இருந்தால் நடக்கும்போது திடீர்னு செருப்பு கழட்டிக்கும், கால் தட்டும் படிக்கட்டு ஏறும்போது, இல்லை உட்காந்து எழுந்திரிக்கும் போது எனக்கு ஏதோ ஒரு கால் ஒரு பக்கம் கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அது கை கால் அசைவு பகுதியில் இருக்கும். இதே பேச்சு பகுதியில் இருக்கும்போது, இப்போ ரீசெண்டாக நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் பேசும்போதெல்லாம் எனக்கு வார்த்தை கரெக்டாக வரமாட்டேங்குது, நீ ஏன்டா அடிக்கடி திக்கி பேசிகிட்டு இருக்க, நல்லா தானே பேசிகிட்டு இருந்த, மாற்றி பேசுகிறே நீனு, இன்னும் பெண்ணுக்கு கென்னுன்னு சொல்கிற, ஹென்னுன்னு சொல்கிற, அந்த மாதிரி ஏற்படலாம். இதே வந்து நம்மளோட புரிதல், அதாவது நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன், இந்த டேபிள் இங்கே இருக்குன்ற புரிதல், அந்த விஷுவோ ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த 3 டைமென்ஷனலாக நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை, அந்த பகுதியில் கட்டி இருந்தால் அவங்க ஆக்சுவலாக வேலை செய்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். லெட்டர் டைப் பண்ணுவாங்க, டைப் பண்ணும்போது தப்பாக டைப் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து மாற்றி கம்யூனிகேட் பண்ணலாம். பொருள் எடுக்க போவாங்க, கையை நல்லா அசையும், பார்வையும் நல்லா தெரியும், ஆனால் பொருள் எடுக்க முடியாது, தடுமாற்றம் ஏற்படும். இல்லை சிறுமூளை பகுதியில் இருந்தது அப்படின்னா அந்த சிறுமூளை பகுதி எந்த நரம்பு, அது காதுக்கு போகிற நரம்பாக இருந்தாலோ இல்லை வந்து முகத்துக்கு போகிற நரம்பாக இருந்தாலோ அந்த முகத்தோட உணர்ச்சிகள் பாதிக்கலாம். கழுவும் போது சுடு தண்ணி தெரியாமல் இருக்கலாம், இல்லை ஷேவ் பண்ணும்போது கட்டாகும் வலி இல்லாமல் இருக்கும், இல்லை வந்து அசைவே ஏசிமெட்ரிக்கலாக இருக்கலாம், இல்லை காதில் உயினச்ச சத்தம் வந்துடுது திடீர்னு காதே கேட்காம போயிடுச்சு அப்படின்னு இருக்கலாம். அதே இன்னும் கீழ்ப்பகுதியில் இருந்தால் எச்சு முழுங்குற தன்மையை பாதிக்கலாம். அதாவது நம்ம எச்சு முழுங்கணும் அப்படின்னா அந்த நரம்பு கரெக்டாக வேலை செஞ்சால் தான் எச்சு நல்லா முழுங்க முடியும். ஸோ அடிக்கடி புறையேறும்போது மூக்கு வழியாக வந்துடும், குரல் மாற்றம் ஏற்படுறது, அது எல்லாமே அறிகுறிகள். ஸோ 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று அழுத்தத்தினால் ஏற்படுறது, இன்னொன்று ரீஜனலாக எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுதோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். மூளையில் எந்த இடத்துல கட்டி வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான இடத்துல கட்டி வந்தால் பரவாயில்லையா, இல்லை முக்கியம் இல்லாத இடத்துல? முக்கியம் இல்லாதனா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைப்போம்ல. வித்தியாசம் என்னன்னா, முக்கியம் இல்லாத இடத்துல கட்டி வரும்போது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் கட்டி பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா வருவாங்க. அவங்க தான் இந்த தலைவலி இந்த பிரச்சனையில், ஏன்னா அவங்களுக்கு கட்டி வளர்றது தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமான பேச்சு இடத்துல கட்டி வருது அப்படின்னா அவங்க சீக்கிரமே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அது சிம்டமாக வெளியில் வந்துடுது. முக்கியமான இப்போ நம்மளுக்கு அதிகமாக தெரிஞ்சது இந்த மெடுலா ஆப்லெங்கட்டா, செரிபெல்லம்லாம் சொல்லுவாங்க. எது ஓகே இந்த இடத்துல வந்தால் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு ஓகே, இல்லைனா இது ரொம்ப டேஞ்சராக, இது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக வர கட்டி வந்து ஓகே ஈஸியாகவும் எடுத்துடலாம். ஆனால் அவங்க சிம்டம் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். பொதுவாக மூளையோட முன்னாடி பாகம் ஃப்ரான்டல் லோப்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வர கட்டிங்களுக்கு வந்து
எஃபெக்ட் அது இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியர் சேஞ்ச் மட்டும் தான் இருந்தால் இருக்குமே தவிர அடிக்கடி கோவம் வர்றதோ இல்லை ஞாபகம் மறதி மாதிரி வரலாமே தவிர அது ரொம்ப பெருசானதுக்கப்புறம் தான் அதுக்கான அந்த கட்டிக்கான அறிகுறியே தெரியும். ஏதோ வலிப்பு வந்தோ இல்லை தலைவலி வந்து வாந்தி வந்து தான் அப்போ வந்து நம்ம இது முக்கியமான டக்குன்னு ரியாக்ட் ஆகிடும் அவங்களோட இதுல. ஃப்ரான்டல் லோப் வந்து என்ன வேலை பார்க்குதுன்னா, இப்போ நான் இங்கே உட்காந்து இப்படி தான் பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு டிகோரம் இருக்குல்ல, அதை பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ரான்டல் லோப். இப்போ நான் இங்கே எந்திரிச்சு டான்ஸ் ஆடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட ஃப்ரான்டல் லோப் சொல்லும், இங்கே நீ ஆடக்கூடாது, இது இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும். ஆனால் ஃப்ரான்டல் லோபில் டியூமர் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இனிபிஷன்லாம் போயிடும். ஸோ அவங்க பிஹேவியர் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வரும். ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல கட்டி வரும்போது அதை சீக்கிரமே நம்ம கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணுறதுக்கான. அதனால தான் ஒருத்தவங்களோட ஆக்குபேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஒரு பைலட்டாக இருக்கவங்களுக்கு சின்ன விஷுவல் ஃபீல்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கஷ்டம். மைக்ரோஸ்கோப் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கஷ்டம். அவங்க ஈஸியாக சிம்டம் பிக் பண்ணிடுவாங்க. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் டெய்லி டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்க, இல்லை கால்குலேஷன் பண்ணணும்னா அவங்க ஈஸியாக பிக் பண்ணிடுவாங்க. இதுவே வந்து ஃபார்ம்லேண்டை வேலை செய்கிறாங்க, மேனுவல் லேபராக இருக்குது அப்படின்னா இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை எலிசிட் பண்ணுறது கஷ்டம். ஸோ முக்கியமான விஷயம், அந்த பிரச்சனை வந்து அவங்களோட தினசரி வாழ்க்கையை பாதிக்குதா. இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா, ஒரு டிரைவர் அவர் வந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா கரெக்டாக வழி சொல்லிகிட்டே இருக்கிற டிரைவரு, அவருக்கு வந்து அந்த வழியெல்லாம் இப்போ மறந்து போயிடுது, எப்படி போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவருக்கு வந்து அந்த விஷுவல் ஸ்பெஷல் அந்த இடத்துல இருக்கிற கட்டியினால் பொதுவாக. அதே மாதிரி ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர் அவருக்கு வந்து கூட்டல் கழித்தல் கணக்கு வரமாட்டேங்குது. அப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க. எப்படி அவருக்கு இது வருது அப்படின்னு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த நியூமரிக்கல் இதை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல அவருக்கு வந்து. சரி, ஆக்சுவலி இது எப்படி சார் வருது? இப்போது நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்க, லங் கேன்சர் வருது, பாக்கு போடுறாங்க, இதில் போடுறாங்க, ஹெட் அண்ட் நெக் கேன்சர் வருது, உணவு பழக்கம் சரியில்லை, உணவு குழாயில் கேன்சர் வருது, பிரெயின் டியூமர் எப்படி சார் வருது? ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று வந்து ஸ்பொராடிக், அதாவது காரணம் இல்லாமல் திடீர்னு மரபணுவில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுனால வேறுபாடு ஏற்படுறது. ஓகே, ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு திங். செகண்ட் வந்து ஜெனட்டிக்கலாக வர்றது, அதாவது ஹெரிடிட்டியாக ஃபேமிலியிலேயே சில டைம் கட்டிகள் வந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ரெண்டு வகையை ஜென்ரலாக பிரிக்க முடியும். இந்த ஸ்பொராடிக்ன்றது இது வரைக்கும் டைரெக்டாக 1-to-1 காசேஷன்ற மாதிரி கிடையாது. சிகரெட் குடித்தா லங் கேன்சர் வருது, அந்த மாதிரி 1-to-1 காசேஷன் கிடையாது. யாருக்கு வேணால் வரலாம், எந்த சமயத்தில் வேணால் வரலாம். ஆனால் ஃபேமிலியில் இருந்தால் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமே தவிர 100% வரணுன்ற அவசியம் கிடையாது. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது என்ன கட்டின்றது நம்மளுக்கு தெரியணும்ல. நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறோம், அது கேன்சர் இல்லையான்றது தெரியணும். அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், வி நீட் டு ஹாவ் அ வெரி எக்ஸ்க்ளூசிவ் நியூரோபெத்தாலஜி லெபார்ட்டரி. அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த நியூரோபெத்தாலஜிஸ்ட் பார்த்துட்டு ஓகே இது வந்து கேன்சர் கட்டியே இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த கேன்சர் கட்டியாக இருந்தாலும் என்ன ஸ்டேஜில் இருக்குது, இவங்களுக்கு ஆப்ரேஷன் மட்டும் போதுமா, இல்லை கூட ரேடியேஷன் தெரப்பி கீமோதெரப்பி கொடுக்கணுமா, இல்லை இவங்களை வந்து சீக்கிரமாகவே ஸ்கேன் பண்ண வைக்கணுமா, இல்லை 3 மாதம் வெயிட் பண்ணலாமா, இவனுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக டாக்டரை பார்க்க வரணும், என்ன டைப் ஆஃப் மருந்து கொடுக்கணும் அப்படின்ற விவரத்தை தெரியணும். அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் அ வெரி காம்ப்ரிஹென்சிவ் சர்வீஸ் வேர் நியூரோபெத்தாலஜிஸ்ட் கேன் டெல் யூ வாட் இட் இஸ். இல்லை பெஸ்ட் பார்ட் என்னென்னா, ஆப்ரேஷன் பண்ணும்போதே சதையை எடுத்து டெஸ்ட்டு காமிச்சிருவோம். அதில் ஃப்ரோசன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா மற்ற உடம்புல. இதில் வந்து நாங்கள் ஃப்ரோசன்னு சொல்லுவோம், ஸ்குவாஷ்னு சொல்லுவோம். ஸ்குவாஷ்னு என்னென்னா, அந்த சதையை எடுத்துகிட்டு டைரெக்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு உடனே மைக்ரோஸ்கோப்பில் வைப்பாங்க. ஸோ அந்த ஸ்பாட்லேயே வி வில் நோ தட் வெதர் இட் இஸ் ஆக்சுவலி சம்திங் வி நீட் டு பிளான் ஃபார் அ லாங் டைம் ஆர் வி நீட் டு ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு க்ரக்ஸ் வந்து நியூரோபெத்தாலஜிஸ்ட் டீமோட இருக்கணும். ஸோ தட் வி ஹேவ் வித் அவர் டீம். தட்ஸ் எக்ஸலண்ட். ஸோ ஐ ஹேவ் வெரி ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டான டாக்டர்ஸ் இருக்காங்க, ரொம்ப எப்பாச்சு தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ டெல் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பண்ண ஒரு பிரெயின் சர்ஜரி, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான சர்ஜரிஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. வாட் வுட் பி தட் ஒன் பயங்கர ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும், பட் yet யூ கைஸ் செம்மையாக பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஒவ்வொருத்தங்களும் ஆரம்பிக்கலாம். நான் ஒரு சர்ஜரி சொல்கிறேன். ஐ மீன் இது ஒரு எப்லெப்சி சர்ஜரி தான். திஸ் இஸ் வாஸ் அ 23-year-old கேர்ள். இவங்க வந்து நான் அவங்களை மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோட ஷி வாஸ் சார்ட் ஆஃப் கொஞ்சம் டிப்ரெஸ்ட். ஆனால் அவங்க வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க, வெரி ஆக்டிவ் வித் லைஃப் ஃபார் லாஸ்ட் 6 months முன்னாடி வரைக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்காங்க. ஏன்னு பார்க்கும்போது ஷி வாண்டட் டு பிகம் அன் IAS ஆஃபீஸர். ஓகே, ஸோ அவங்க BA லிட்ரேச்சர் எடுத்து படித்ததே வந்து IAS ஆகணும், அதுக்காக அவங்க ப்ராக்டிஸ் அந்த ட்ரைனிங்க்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க அது வரைக்கும் அந்த ட்ரீமோடு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு விதமான அப்நார்மல் பெயின் கையில் வந்து வலி வர ஆரம்பிச்சது. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலில் இருக்கும்போதே வந்திருக்குன்னு அப்போ தான் அவங்க யோசித்து பார்க்கும்போது தெரிஞ்சது. 11th 12th இருக்கும்போதே கையில் வலி வரும், பட் ஆனால் போயிடும். இவங்க அந்த BA சேர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கையில் வலி அடிக்கடி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கையில் எப்பயாவது ஒரு வாட்டி அது பலகீனமாக பெண் பிடிச்சிருப்பாங்க, திடீர்னு கீழே விழுந்துடும்.
ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. ஸ்லோலி அவங்க பஸ்ஸில் போகும்போது கூட திடீர்னு வலி வரும், கை கீழே விட்டு பஸ்ஸில் கூட சில விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி ஏற்படும் போது தான் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வலிப்புன்னு தெரிய வந்து, இப்போ அவங்களுக்கு ஃபிட்ஸு வந்துச்சுன்னு சொன்னோடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போ என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டாப்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் ஐஏஎஸ் எக்ஸாம். ஸோ அப்புறம் அந்த மாதிரி இருக்கிற இவங்களுக்கு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணதில் ரொம்ப சின்ன ஒரு அந்த எஃப்சிடின்னு சொல்கிறோம் அந்த பிரச்சனை இருந்தது. அது வந்து அவங்களோட கை கால் செயல்பாட்டுக்கு ஏரியாவுக்கு நடுவில் இருந்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் கை கால் போயிடலான்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இதுக்கான ஒரு ஸ்பெஷல் எம்ஆர்ஐயில் இந்த ட்ராக்டோகிராஃபின்னு வச்சு இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய நரம்பு எதுவுமே அவங்க கை கால் செயல்பாடை பாதிக்காதுன்னு கண்டுபிடிச்சி சர்ஜரி நேரத்துலையும் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த கரண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த சின்ன அதாவது எவ்வளோ சைஸ் இருந்ததுன்னா ஒரு 3 to 4 மில்லிமீட்டர் சைஸ் தான் இருந்தது. அதை மட்டும் குறிப்பிட்டு நம்ம எடுத்ததில் சர்ஜரி பண்ணி அன்றைக்கே அவங்களுக்கு வந்து கை நல்லாவே நகர்த்த முடிஞ்சது. இப்போ வந்து அவங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ஷீல் பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ எவ்ரி டைம் எனக்கு இந்த நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து அவங்களோட ட்ரீமாக வந்து அந்த எபிலெப்சி திருட இருந்தது. we are able to give her back her life. ஓகே. அண்ட் டாக்டர் ரமணன், நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஒரு பிரெயின் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த பேசிக்கிட்டே இந்த ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும்ல, அது எவ்வளோ டஃப் சார்? அது இப்போ நமக்கு அட்வான்சஸ் நிறைய வந்திருக்கு. நம்ம வந்து முன்னாடியே அந்த பேஷண்ட்டுக்கு இதில் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா டீம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா செயல்படுறது. அண்ட் அந்த பேஷண்ட்டுக்கு அதை நம்ம புரிய வைக்கிறது. ஏன் இதை வந்து ஓப்பனாக பண்ணுறோம், ஏன் இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்களே, வேணாம் சார் மயக்க அடிச்சு விடு, நீங்கள் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கணும் சார் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம அவங்களுக்கு உட்காந்து புரிய வச்சோம் அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு இந்த அவேக்காக இருந்து இந்த சர்ஜரி பண்ணால் தான் அவங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம புரிய வைக்கும்போது அவங்களோட அக்செப்டன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து பாட்டு பாடுறது, அது சினிமா பாட்டு, அவங்களுக்கு பிடிச்ச சினிமா பாட்டு, விஜய் ரசிகர்னா விஜய் பாட்டை போட்டு அந்த தேட்டரில் இது பண்ணுறது, அதெல்லாம் நிறைய நமக்கு ஒரு இதுலேயே போடுவீங்க. எனக்கு விஜய் பாட்டை மட்டும் போட்டு விட்ருங்க, நாங்கள் வந்து நிறைய இடத்துல உதவி செஞ்சுருக்காரு விஜய். ஸோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு கொடுக்கும். அது ஆனால் ஃபைனலி அது முடியும் போது, அந்த சர்ஜரி முடிஞ்சு அந்த பேஷண்ட் வந்து நெக்ஸ்ட் டே நம்ம போய் பார்க்கும்போது நல்லா இருக்காங்கன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது இந்த இன்ட்ரெஸ்டிங் கேசஸில் 2 விஷயம் நான் சொல்லுவோம். ஒன்று வந்து when I was a resident, அதாவது நான் ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போது there was an இங்கிலீஷ் டீச்சர். அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறது தான் அவங்களோட இது பேசிக்காக. ஷீ இஸ் என்ன ப்ரீ ப்ரைமரி அந்த ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர். அவங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட் சொல்லிக் கொடுக்குறது இது. அவங்க வந்து ஒரு நாள் கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து லா லீ சொல்லும்போது அவங்களுக்கு லா வரல, எல் வரல. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒன்று பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு அது கேஷுவலாக விட்டுருக்காங்க. ஒரு 3-4 டேஸ் கழித்து பார்த்துட்டு அவங்க வாய் கொப்பளிக்க பார்க்குறாங்க, நாக்கு வந்து சரியாக சுழட ஆரம்பிக்கல. அண்ட் தென் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அப்போ எதுவும் பயம் தெரியல. ஒரு மாதம் கழிச்சு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புறையற கஷ்டம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் அவங்க டாக்டரை போய் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குற டாக்டர் இஎன்டி டாக்டர். ஃபஸ்ட்டு இஎன்டி டாக்டரை பார்த்துட்டு, இல்லை உங்களுக்கு வந்து இந்த கீழ்ப்பகுதி நரம்பெல்லாம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது, அதோட அறிகுறியாக தான் உங்களுக்கு வந்து இந்த லாலா லீலி எள்ளு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியல, நாக்கை சுழட்ட முடியலை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் ஸ்கேன் பண்ணுறாரு. ஸ்கேன் பண்ணால் சிறுமுலை பகுதியில் ஒரு பெரிய கட்டி. அந்த கட்டியை ஆக்சுவலாக அந்த கட்டி வந்து கேன்சர் கட்டி கிடையாது, அது வந்து அந்த நரம்புலேருந்து வர ஒரு கட்டி. அது ரிமூவ் பண்ணோடனே ஷி பிகம் ஆல் ரைட், ஷி வாஸ் கம்ப்ளீட்லி ஓகே. That is something interesting where your occupation actually let you know what is the disease. ஒன்று. செகண்ட் வந்து இது ரீசெண்டாக இப்போ பண்ண இது, அது ஏன் இன்ட்ரெஸ்டிங்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஷண்ட்டை அவர் வந்து ஒரு செஃப், ஒரு ஐடிசி ஹோட்டலில் செஃப்பாக இருக்கிறாரு. அவர் வந்து சமைக்கிறாரு, எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு ஒன்று மயக்க போட்டு கீழே வந்துட்டார். இதுதான் இது வரைக்கும் நல்லா இருக்கிறாரு, எதுவுமே இல்லை, மயக்க போட்டு கீழே வந்துட்டார். அவரை போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை நல்லாயிட்டாரு, நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அங்கே இருக்க டாக்டர். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் பதறி போய் அவர் இங்கேருந்து கொல்கட்டா போயிட்டார். தெரியும், அதான் ஒரு நேட்டிவ், அங்கே போயிட்டார். அங்கே போனோடனே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவங்க பக்கத்தில் போய் டாக்டரை பார்த்தாங்க, மருந்து கொடுத்துட்டாங்க. 2 நாள் கழித்து தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து, ஏன்டா அவங்க கண் ஒரு மாதிரி இருக்குது, கண் வந்து ஒரு மாதிரி நேராகவே இல்லையே, நேராக தானே இருந்தது, ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னோடனே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ தலைவலியும் இருந்தனால அவங்க போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுத்தோடனே பார்த்தா ஸ்கேனில் ஒரு சின்ன கட்டி இருக்குது. சின்ன கட்டி எங்கன்னா மூளைத்தண்டில் முக்கியமான பகுதி, நீங்கள் சொன்னீங்களே மெடுலா அப்லாங்கேட்டா, அதோட மேல் பகுதியில் மிட் பிரெயின்னு சொல்லுவோம். அந்த பகுதி பின்பகுதி தான் நம்மளோட கண்ணோட வெர்டிக்கல் மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது ரெண்டுத்தையும் கன்வர்ஸ் பண்ணும். நீ கிட்ட பார்க்கணும், 2 கண்ணும் ஒன்றா கூடும்.
அந்த பகுதியில் ஒரு கட்டி இருக்குது. ஸோ இவரை நாங்கள் வந்து அவர் இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதம் கழித்து பார்க்குறோம். ஸ்கேன் பார்த்துட்டோம், ஓகே இந்த கட்டி வந்து ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, நம்ம எடுத்துடலாம், எடுத்துட்டா இது எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு வி டோல்டு. அவர் வந்து ஓகே எல்லாம் பார்த்துட்டு 1.5 மாதம் கழிச்சு வர்றாரு. வரும்போது அவர் நடக்கிற தடுமாற்றம் வந்து அதிகமாகிடுச்சு. நேராக நடந்துட்டு இருந்தவர் ஒரு மாதிரி சாய ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்போ என்னென்னா, அப்போ நடேசன் சார் தான் சொன்னார், இல்லை நம்ம ஸ்கேன் ரிப்பீட் பண்ணிடலாம், இது வந்து வளர்ந்ததுக்கான அறிகுறியாக இருக்கலாம் சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுறோம். கட்டி வந்து 2 மில்லிமீட்டர் இருந்த கட்டி வந்து இப்போ 4.5 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. பிரச்சனை அதோட முடியல. சரி அதை ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி ஆப்ரேட் பண்ணுறோம். அதுவும் ஒரு வித்தியாசமான சர்ஜரி. அது வந்து குப்புரை போட்டுட்டு பின்பக்கத்துலேருந்து மண்டையை ஓப்பன் பண்ணி உள்பக்கமாக போனோம். அங்கே ஓப்பன் பண்ணுறோம், ஒரு ரத்த குழா கிழியுது, மேசிவ் பிளட் லாஸு. அப்போ ரமணன் சார் தான் வந்து அனஸ்தீசியா கொடுத்து அந்த பிளட் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதாவது போகிற பாதை, இது வந்து காட்டுக்கு நடுவில் போய் தண்ணி குடிக்கணும்னா போகிற வழியெல்லாம் முள்ளாக இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த ரத்த குழாய் எதையும் டேமேஜ் பண்ணக்கூடாது. போனோம், வி வர் ஏபிள் டு கண்ட்ரோல் தி திங் அண்ட் ஃபைனலி வி டுக் த திங். அந்த டியூமர் ஃபைனலாக என்னென்னு வந்ததுன்னா அது ஒரு கட்டின்னு வந்துருக்குது. அதுக்கு ரேடியேஷன் தெரப்பி கீமோதெரப்பின்றதை கொடுத்தோம். ஸோ இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கேஸில் அந்த ஆக்குபேஷன் ஹஸ் ஹெல்ப் ஹர் டு டயக்னோஸ் அ டியூமர். செகண்ட் கேஸில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வென் யூ சி த டாக்டர். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்து ஃபஸ்ட்டே ட்ரீட் பண்ணியிருந்தால் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்காது, இன்ட்ராப்பா ப்ளீடிங்கில். எனிவேஸ் வி காட் him out and he is on treatment. சீக்கிரம் பார்த்துருந்தாருன்னா எங்களுக்கு இந்த இன்ட்ராப்பா ப்ராப்ளம் இருந்திருக்காது, பெரிய கட்டியை ஹேண்டில் பண்ண வேண்டிய சேலஞ்சஸ் இருந்திருக்காது. மூணாவது விஷயம், சில டைம் சந்தேகம் வரும் பேஷண்ட், ஏன் நீங்கள் இப்போ தானே ஸ்கேன் பண்ண, ஏன் ஸ்கேன் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க டாக்டர், நீங்கள் என்ன கமிஷன் வாங்குறீங்களா ஸ்கேன் சென்டர்லேருந்து கேட்பாங்க. ப்ராப்ளம் அது கிடையாது. இந்த 2 மில்லிமீட்டர் அந்த டியூமர் 4.5 சென்டிமீட்டராக 1.5 மாதத்தில் வளருது அப்படின்னா அது வந்து ரொம்ப வேகமாக வளர்கிற கட்டி. அதனால் சர்ஜிக்கல் பிளானிங்கே மாறிடும், நாங்கள் என்ன பண்ணுன்றது மாறிடும், இன்ட்ராப்போ மயக்க மருந்து எப்படி கொடுக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற விஷயம் மாறிடும். ஸோ மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்களோட தினசரி வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அது வந்து மூளை சம்மந்தப்பட்ட இருக்க வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஸ்கேன் ரிப்பீட் பண்ணணும்னா நான் ரிப்பீட் பண்ணுறது நல்லதுக்காக தான் சொல்கிறோமே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் கிடையாது. ஓகே நீட்லி புட் சார், எக்ஸலன்ட். அண்ட் இப்போ நிறைய பேர் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா, இந்த நியூரோ சயின்ஸ் பற்றியோ இல்லை இந்த ஒரு பிரெயின் சம்மந்தப்பட்டு பேசும்போது ரொம்ப காஸ்ட்லியாகும். அது சம்மந்தப்பட்டு நம்ம அட்மிட் ஆனாவே போதும், இட் வில் காஸ்ட் அஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் ஆக போகுது, அந்த மாதிரி ஒரு பெரிய பயம் காட்டிகிட்டே இருக்காங்க. அதனாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வயசானவங்களுக்குலாம் இந்த ஒரு பிரெயின் சம்மந்தப்பட்டு பிரச்சனை வந்தால் வீட்டில் வச்சு நம்மளே பார்த்துக்கலாம், எதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அந்த மாதிரி சொல்லக்கூடிய கேசஸ்லாம் கூட பார்க்க முடியுது. உண்மையிலே இது அவ்வளோ காஸ்ட்லியா? அண்ட் ஆல்சோ தெரியல, நீங்கள் சொன்ன மாதிரி 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனையாக இருந்துச்சு, பட் டெக்னிக்கலாக நாங்கள் வந்து இவ்வளோ எக்யூப்ட் ஆகிட்டோம். குறிப்பாக ரெலா போன்ற ரொம்ப ஒரு ரிலையபிளான ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ ஹைலி டெக்னிக்கலாக எக்யூப்ட் ஆகிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நீங்கள் கேட்டது கரெக்ட் தான். ஸோ இப்போது வயசானவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணுறப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மோர் இன் சவுத், அப்பா அம்மா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா தே வில் ஸ்பெண்ட் டு வாட் எவர் எக்ஸ்டென்ட் தே ஸ்பெண்ட். பட் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க வயசாகிறப்போ நம்ம பெரிய ஆகிறப்போ நம்ம திருப்பி செய்கிறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. காஸ்ட் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ஒரு டிசீஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பேஸ் மேக்கர்ஸ் மட்டும் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா நம்ம இந்தியன் மேக் பேஸ் மேக்கர் இது வரைக்கும் வரலை, பிரெயின் பேஸ் மேக்கர்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த ஒரு பேஸ் மேக்கர் சர்ஜரிஸ் தான் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இட் இஸ் கவர்ட் பை இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறதுனால அவங்க இது பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய லாஸ்ட் சர்ஜரியில் வந்து ஒரு பேஷண்ட்டாக 60 வயசு அவங்களுக்கு, அவங்க சின்ன வயசில் இருக்கப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இவங்க வந்து அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணி ஸ்கூல் டீச்சரில் ஒர்க் பண்ணி 3 பசங்களையும் படிக்க வச்சு அப்ராடுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து லைக் அவங்க பார்த்ததுனால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்தனால அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பார்க்கணுன்றதுல ப்ரிப்பேர்டாக இருந்து இன்சூரன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 56 வயசில் ஒரு வியாதி ஸ்டார்ட் ஆகுது. கை கால்லாம் வந்து அப்நார்மல் பொசிஷனுக்கு போயிடுது, கூன் போட்டு தான் நடக்க முடியும், சாப்பாடை வாயில் வச்சா நாக்கு வெளில தள்ளிடும் சாப்பாட்டை. ஸோ அது வந்து ஜென்ரலைஸ் டிஸ்டோனியான்ற ஒரு கண்டிஷன். அதாவது உடம்புல இருக்க ஒரு தசையும் அதிகமாக வேலை செய்யும், தவறாக வேலை செய்யும். நாக்கோட ஃபங்க்ஷன் சாப்பாடை மிக்ஸ் பண்ணணும், ஆனால் நாக்கு வந்து சாப்பாட்டை வெளில தள்ளும். நம்ம ஸ்பைனோட ஃபங்க்ஷன் நம்ம எரெக்டாக உட்காரதும் எரெக்டாக வைக்கணும், பட் அது கூன் போட வைக்கும். கையை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, கையை இழுத்துட்டு போகும். ஸோ நடக்கிறதும் அப்படியே தான். ஸோ அவங்க எல்லாம் அப்ராடில் இருக்காங்க, ஒரு பையன் மட்டும் இங்கே இருக்கார். அந்த அம்மா வந்து டெய்லியும் அவங்க தனியாக தான் இருக்காங்க. ஸோ he was சஃபரிங் ஆல் திஸ். நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாக்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, மெடிசன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் எதுவும் வந்து எஃபெக்டிவாக இல்லை. அவங்க வந்தப்போ வி சஜஸ்டட் பேஸ் மேக்கர் சர்ஜரி. வி டோல் எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் எல்லாமே இது பண்ணோம்.
பட் அந்த ஒரு அஃபெக்ஷன் இருக்கணும், நம்ம கேர் பண்ணணுன்றவங்க இந்த இன்சூரன்ஸ் இருக்கப்போ தட் மணி டசன்ட் மேட்டர். ஸோ அவங்க சரியாக வாங்கலாம், அதுங்க கேட்ட ஒரே கேள்வி சரியாக வாங்கலாம். ஸோ நாங்கள் வந்து டீமாக அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணணும், பிளான் பண்ணி பிரெயினில் வந்து இந்த பேஸ் மேக்கர்ஸ் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நியூக்ளியஸ்குள்ளே ஒரு எலக்ட்ரோட் வச்சுட்டு ஒரு சின்ன பேஸ் மேக்கரை கனெக்ட் பண்ணி நம்ம அந்த எக்ஸ்டர்னல் பேட்ரி வச்சு தேட்டரில் வந்து அவங்க அவேக்கில் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறப்போ அவங்களால வந்து தண்ணி குடிக்க முடியுது, நாக்கு வெளியில் தள்ளலை, கையை பிடிச்சி அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க எங்களுக்கு. அது ஒரு இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட். ஸோ அவங்க டியூன் பண்ண நேராக நடக்கிறாங்க. எந்த ஸ்ட்ரீட்டில் அவங்க வந்து கூன் போட்டுட்டு கையில் பேக் வச்சுட்டு போனாங்களோ அப்போ அவங்க வந்து தேங்க் பண்ணுறப்போ என்னால் நிமிர்ந்து நடக்க முடியுது. இட்ஸ் வெரி சிம்பிள் திங். பட் திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு சி. இந்த காஸ்ட் வந்து டெக்னாலஜி வளர காஸ்ட் வரும். பட் வி ஹாவ் ஆல்சோ டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். தட்ஸ் ஹவ் வி மீட் த காஸ்ட். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இட்ஸ் நாட் தட் ஒன்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃபர் சச் ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் காஸ்ட் மட்டும்தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து தடுக்குது அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி பெரிய இப்போ பிரெயின் டியூமர் அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு முடிவு எடுக்கிறதுல ஒரு முக்கியமான ஃபேக்ட் வந்து மெடிக்கல் ஃபேக்ட்ஸ். அதை வந்து நம்ம டாக்டர்ஸ் கொடுத்துடுவோம், இந்த வியாதிக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது என்ன முக்கியம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் தான் அடுத்து. இந்த ட்ரீட்மெண்ட்டை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அஃபோர்ட் பண்ண முடியலன்னா கூட தெர் ஆர் ஸோ மெனி அதர் அவென்யூஸ் நிறைய இருக்குது. சின்ன ஹாஸ்பிட்டல்ஸில் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து பண்ண முடியலாம், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் இதே ஸ்டாண்டர்டில் இதே மாதிரியும் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ஒன்று ட்ரைவ் பண்ணணுன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பணம் இல்லாததுனால பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபேக்டை மட்டும் எடுத்துடணும். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா the capability of the center. You should have a very comprehensive team. அதாவது எல்லா விதத்தான பிரச்சனைகளும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான பிளேஸ் இருக்கா. அதாவது ஒரு நியூரோ அனஸ்தீஷியா நியூரோ அனஸ்தீஷியாக்கில் ஒரு 4 பேர் இருக்கணும் எல்லா எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ண. ஒரு நியூரோ சர்ஜரி இருக்காங்க, நியூரோ சர்ஜரியில் கட்டி எடுக்கிற கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும், கட்டி எடுக்காமல் சின்ன தொலை மூலமாக பண்ணுற கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும். நியூராலஜிஸ்ட் இருக்காங்கன்னா வெறும் மாத்திரை மட்டும் எழுதாமல் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்கறது, பேஷண்ட்டை டிபிஎஸ்கே வேலிடேட் பண்ணுறது, ஸ்ட்ரோக் வந்தால் இமீடியட்டாக ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும். இது எல்லாமே வியாதியே என்னென்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு அந்த சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது இந்த பிரச்சனை இந்த மூளையிலேருந்து இதனால தான் வருதுன்னு சொல்கிறதுக்கான நியூரோபெத்தாலஜிஸ்ட் இருக்கணும். ஸோ இது எல்லாமே காம்ப்ரிஹென்சிவாக இருக்கிற சென்டரில் தான் நம்ம காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். சார் சொல்ல வர்றது என்னென்னா, சின்ன இஷ்யூஸை நீங்கள் நெக்லெக்ட் பண்ண வேண்டாம், சிறிய பிரச்சனைகளை நெக்லெக்ட் பண்ணாமல் இருந்தால் அதை கண்டிப்பாக காப்பாற்றலாம். சின்னதாக முன்பகுதியில் ஒரு கட்டி இருக்குன்னா that can be done anywhere. You can always handle it in even a smaller resource setup. But what we need to know is complex problems வரும்போது அதை ஒரு டீமாக இருந்து ஹேண்டில் பண்ணுறது தான் பெட்டர். ரெண்டாவது, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, எவ்ரிஒன் ஷுட் ஹேவ் அன் பேசிக் ஹெல்த் இன்சூரன்ஸ். நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, ஒரு மாதத்தில் 4 தடவை ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா அதை காசு சேர்த்து வச்சாலும் ஒரு வருஷத்துக்கு ப்ரீமியம் கட்டிட்டு போயிடலாம். அதுலேயே 5 to 10 lakhs கவர் ஆயிரும். அண்ட் யர் ப்ரொசீஜர்ஸ் கேன் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 3 to 4 lakhs. நீங்கள் ஒரு காரோட விலை சொல்லுங்கள், இப்போது ஆவரேஜாக ஒரு மிடில் கிளாஸில் ஒரு கார் வாங்குறாங்கன்னா 8 lakhs ஆகுது. ஒரு சர்ஜரி பண்ணுறதுனால ஒரு கட்டி எடுக்கிறோம், 4 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. ஒரு மாதம் வருமானம் 40,000 வச்சுக்கோங்க. அவர் உயிரோட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஆப்ரேஷனால் இருக்கும்போது, ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் there is a long survival for him. He can run his family because he is earning 40. அடுத்த வருஷம் அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும், அவரோட ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அதை கட்டி எதுவுமே பண்ண முடியாது விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த 4 லட்சத்துக்கு நீங்கள் யோசித்து விட்ட போது பெட் ரிட்டன் ஆகிடுவார், கை கால் வராமல் போயிடும், இறந்துடலாம். அவரோட ஏர்னிங் கேப்பபிலிட்டியை நீங்கள் பேரலைஸ் பண்ணுறீங்க. ஸோ டோன்ட் டேக் அ டெசிஷன் அபவுட் இனிஷியல் கேபிட்டல். அதுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படி நீங்கள் ஹெல்த் எக்கனாமிக்கலாக நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். யூ நீட் டு ஹேவ் அ ஹெல்த் பிளானிங் ஃபார் இட். மாதம் இவ்வளோ இதை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது நல்லது, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு போட்டு வைக்கிறது நல்லது. ஓகே. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் இந்த ஒரு ஆப்ரேஷன் பற்றிலாம் பேசும்போது இந்த ஒரு சடன் டெத் நிறைய பேருக்கு ஒரு பெரிய அலார்மிங் ஃபேக்டராக இருக்கும். நல்லா தான்ப்பா இருந்தார், திடீர்னு ஏதோ ஒரு மூளையில் கட்டின்றாங்க, மூளையில் ரத்த கசிவுன்றாங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் மூளையில் ரத்த கசிவா, அப்போ அவ்வளோதான்ப்பான்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பயம் கொடுக்கும். ஆடிங் டு திஸ்,
இன்னும் நிறைய பேருக்கு எனக்கு உண்மையிலே மூளையில் பிரச்சனை இருக்குது, தலையில் பிரச்சனை தான் சார் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த ஸ்கல்லில் மொட்டை அடித்து ஸ்கல்லெல்லாம் ஓப்பன் பண்ணினா எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் சார், வேறு ஏதாச்சும் எப்படி ஊசி வேண்டாம் மாத்திரை கொடுங்க சிரப் கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான், ஸ்கல்லை ஓப்பன் பண்ணாதீங்க, வேறு ஏதாச்சும் மூலமாக இதை ரெடி பண்ணுங்களேன், சின்ன பிரச்சனை தான் சார் சொல்கிறீங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ வாட் இஸ் த மேஜர் ரீசன் ஃபார் சடன் டெத் அண்ட் ஸ்கல்லை ஓப்பன் பண்ண முடியாமே இங்கே பிரச்சனையை சரி பண்ண முடியுமா? சரி, இப்போ ஸ்ட்ரோக்கில் வந்து ரத்த குழாய் அடைப்பை பற்றி நம்ம பேசணும். ஸோ இதில் ரெண்டாவது டைப் வந்து ரத்த கசிவு, அந்த ரத்த குழாய் வெடித்து அதுலேருந்து பிளட் லீக் ஆகுது. ஸோ இதில் வந்து முக்கியமான காரணம் வந்து பிபி கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுன்னா ரத்த குழாய் வீக் ஆகி அது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வெடித்து ரத்த கசிவு ஏற்படும். ரெண்டாவது வந்து ரத்த குழாய் சுவரில் வீக்கம் வர்றது, அதாவது அன்யூரிசம்னு சொல்லுவோம். ஸோ அன்யூரிசம் பண்ணுவோம். இல்லை நல்ல ரத்த குழாயும் கெட்ட ரத்த குழாயும் டைரெக்டாக சந்திக்கிறப்போ, நார்மலாக வந்து ஆர்ட்ரி வந்து கேப்லரிஸாக போய் கேப்லரியிலேருந்து வெயினுக்கு போகும். பட் இந்த கேப்லரி வந்து பிளட் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணும். ஆர்ட்ரி வால் திக்காக இருக்கும், வெயினோட சுவர் வந்து வீக்காக இருக்கும். இதில் 120 மில்லிமீட்டர் மெர்க்குரினா அதில் 4 to 6 மெர்க்குரி தான் இருக்கும். ஸோ இந்த கேப்லரிஸ் இல்லாமல் டைரெக்டாக ஆர்ட்ரியும் வெயினும் மீட் பண்ணுற இடத்த வந்து ஆர்டீரியல் வீனஸ் மால்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி சில ரத்த குழாய் சுவரில் வர பிரச்சனைனால ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த ப்ரெஷர் தாங்காமல் அது பஸ்ட் ஆகிடும். பஸ்ட் ஆச்சுன்னா ரத்த கசிவு ஏற்பட்டுடும். ஸோ இதை வந்து முன்னாடியெல்லாம் ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக ஸ்கல் ஓப்பன் பண்ணி அந்த ரத்த குழாய் ஐடென்டிஃபை பண்ணி அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது நாங்கள் டீமாக நானும் முரளி சாரும் வந்து எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ரத்த குழாய் வழியாக டியூப் செலுத்தி ட்ரீட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது. அதுலேயுமே வந்து முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. சின்ன டியூப்பை வந்து தொடையிலேருந்து செலுத்தி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதுவே கொஞ்சம் நிறைய அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. முதல்ல வந்து வெறும் காயில்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ நிறைய அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றிலாம் சாரே சொல்லுவார். ஸோ இதில் முக்கியமான விஷயம், திடீர்னு இறந்து போயிடுறாங்களே, அது காரணம் என்னன்னு கேட்டால் அந்த ரத்தம் உள்ள அந்த மண்டை ஓடுக்குள்ளே இருக்க ரத்த கெப்பாசிட்டி வந்து அதிகமாயிரும். திடீர்னு ரப்சர் ஆகும்போது அது மூளை தண்டில் நடக்கும்போது இறக்கலாம். இல்லை வந்து அதோட தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது மூளை நகுந்து போய் மூளை தண்டில் அழுத்தம் ஏற்பட்டு இறக்கலாம். இதுதான் மெயின் காரணம். பட் ஆனால் இது சீக்கிரமே வந்துட்டாங்க அப்படின்னா எந்த பகுதியிலேருந்து இந்த ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கோ அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதான் நம்மளோட கோல். இது வந்து சார் சொன்ன மாதிரி அது கொப்பளம் ஆனரிசமாக இருக்கலாம், இல்லை ஒன்றோட ஒன்று பின்னிட்டு இருக்க ரத்த குழா, நல்ல ரத்த குழா கெட்ட ரத்த குழா ஏவிஎம்னு சொல்லுவாங்க, அது இருக்கலாம். இல்லை ஏவி ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க, அது இருக்கலாம். இந்த மாதிரி வியாதி இருக்கும்போது சில டைம் ரொம்ப ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தா ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போது நம்ம தொட வழியாக ஊசி போடலாம், ஏன் கை வழியாக ஹார்ட்டுக்கு பண்ணுற மாதிரி சின்ன டியூப் போட்டு கை வழியாகவே நம்ம மூளைக்கு போயிடலாம். கல் ஓப்பன் பண்ணாமே கல் ஓப்பனே பண்ண தேவையில்லை, கை வழியாகவே உள்ளே போயிடலாம். கை வழியாகவே ஹார்ட்டுக்கு போய் மூளைக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கான நுணுக்கமான டிவைசஸ் நிறைய இருக்குது. ஃப்ளோ டைவர்ட்டர்னு சொல்லுவோம். அது ஒன்றுமே இல்லை, ஒரு டியூப் மாதிரி இருக்கும், மெட்டாலிக் டியூப். அதை போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பாதையை மாற்றிடும், ரத்த ஓட்ட பாதையை மாற்றிடும். இல்லை ரத்த கசிவு ஆக்டிவாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அது ரத்த குழா பின்னதுனால ஏற்பட்டுச்சுன்னா அதை லீக் ஆகிறதுக்கு க்ளூ நம்ம சொல்கிறோம்ல, கம்மு, அதே கம்மை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒனிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சில மெட்டீரியல்ஸ் இருக்குது. அது பேசிக்காக என்னென்னா அது ஒரு லிக்விடு, அது உள்ளே போக பிளட்டில் கான்டாக்ட் ஆகும்போது சொலிடிஃபை ஆகிடும். சொலிடிஃபை ஆகிடுச்சுன்னா அது அப்படியே க்ளோஸ் பண்ணிடும். ஸோ என்ன ஆகும், அந்த பகுதி வந்து திருப்பி ப்ளீட் ஆகாது. இதை வந்து தலையை ஓப்பன் பண்ண வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. ஸோ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இஸ் you need to reach the hospital as early as possible and you should have a center which is capable of doing it. இப்போ நல்ல ரத்த குழாயிலேருந்து கெட்ட ரத்த குழா போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள் மூளையில்? நீங்கள் ஒரு சாதாரண ஒரு லேமேனாக இருந்து யோசிக்கிறீங்கன்னா 3 to 6 செகண்ட்ஸு. ஸோ 3 to 6 செகண்ட்ஸு வந்து ஒரு விஷயத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நான் எவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்கணும்? ஒரு செகண்டுக்கு 3 ஃபோட்டோலேருந்து 6 ஃபோட்டோ எடுக்கணும். அப்போ தான் அது மூவியாக மாற்ற முடியும். கரெக்டாக? So we have a facility which is equipped to take a imaging by every second. ஸோ ஒரு செகண்டுக்கு 6 இமேஜ் வரைக்கும் எடுக்கலாம். எடுக்கும்போது அந்த ரத்த ஓட்டத்தை நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதுக்கான கேத்லாப் ஃபெசிலிட்டி வேணும். ரெண்டாவது அது முழு பக்கத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியறதுக்கு we need an advanced technology like 3D processing. அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கணும். ப்ளஸ் you need resources to do it and a trained manpower. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணோம். ஒருத்தன் உயிர் போகிற நிலமையில் வரும்போது எடுத்தோடனே நாங்கள் இதை பண்ண முடியாது. முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு அவருக்கு சுவாசத்தை சரி பண்ணணும், அழுத்தத்தை சரி பண்ணணும். தட்ஸ் வேர் டாக்டர் ரமணன் அண்ட் டீம் வந்து வில் பி ஏபிள் டு காம்ப்ரிஹென்சிவ்லி ஸ்டெபிலைஸ் திஸ். ஸோ இட் இஸ் நாட் லைக் தோஸ் டேஸ் வேர் யூ ஹவ் டு ஓப்பன் த ஸ்கல் எவ்ரி டைம். நீங்கள் தலையை ஓப்பன் பண்ணாமலே இவர் பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டரில் ஒரு டியூப் போட்டுட்டு இங்கே தான் இருக்குது, இதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், ஃபிட்ஸே வராதுன்றவார். நீங்கள் இவர்கிட்டே கேட்டிங்கன்னா என்ன சார் நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறீங்க, நடக்கவே முடியாது, நீங்கள் நான் ஸ்டிமுலேட்டர் போட்டு நடந்துருவேன்றாரு.
அவர்கிட்ட என்ன செத்து போகிற நிலமே வந்திருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சொன்னீங்க. இல்லை அதெல்லாம் பண்ணலாம், நீங்கள் இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஸோ திங்ஸ் ஹஸ் சேஞ்ச் இன் லாஸ்ட் 10-15 years. நீங்கள் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்கல் ஓப்பன் பண்ணும்போது அப்படி கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக மதுரை வாயில் போரூர் வச்சு பூந்தமல்லி போகிற மாதிரி இதில் கையை விட்டு போட்டு அதிலே போயிடலான்றீங்க. ஸோ இட் ஷோஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய சர்ஜரிஸ் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் சார். தேங்க்யூ ஸோ மச்.